அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய 95வது வாராந்திர ஜோதிட சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பங்கேற்றக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஸ்டார் அகாடமியின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடந்த 2 மாதமா திருமணம் சார்ந்த சிறப்புரையாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு அதனுடைய முத்தாய்ப்பா திருமணம் என்ன, பொருத்தம் பார்க்கறது என்ன, என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் வரும், என்ன தோஷங்கள் வரும், இதெல்லாம் இந்துமதி மேடம் உட்பட நிறைய பேர் இந்த 2 மாதத்தில் சிறப்புரையாற்றியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் தோஷம் இருந்தால் மட்டுமே, தோஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டுமே ஒரு ஜோதிடருடைய கடமையா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் விடுபட்டு இதற்கு என்ன மாதிரியான இறை பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சாதான் அது ஒரு நிறைவான விஷயமா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான பரிகாரங்கள் அல்லது திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கான பரிகாரங்கள், ஸோ திருமண தடை விலக பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சகோதரி இந்துமதி அவங்க ஏற்கனவே நம்ம தளத்தில் இது 95வது வாரம், 93வது வாரம் அவங்க தான் சிறப்புரையாற்றினாங்க. பொதுவாக இதை யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறவங்க அந்த 93வது வாரத்துடைய செஷனையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் இந்த திருமணம், அதில் வரக்கூடிய தடைகள், தோஷங்கள், அது விலகுவதற்கான பரிகாரங்கள், இதெல்லாம் ஒரு முழுமை பெற்ற விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, ஸோ அவங்களை பற்றிய அறிமுகம் வேண்டியதில்லை, ஏற்கனவே பல முறை பண்ணியிருக்கோம். சென்னையில் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தகப்பனார் ஜோதிடர், ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர், பாட்டனாரும் ஜோதிடர். ஸோ அந்த வகையில் ஒரு பாரம்பரிய ஜோதிட நிலையம் நடத்திக்கிட்டு ஜோதிடத்துறையில் சந்திரசேகரன் சார் மியூட் பண்ணுங்க, ஜோதிடத்துறையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர். ஸோ இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். இன்றைய சிறப்புரைக்கான தலைப்பு திருமண தடை விலக பரிகாரங்கள். ஸோ மக்கள் எல்லோரும் இதை கவனமாக கண்ணுற்று கேட்டு விஷயங்களை ஆழ்ந்து உள்வாங்கி நம்மிடையே வரக்கூடிய அன்பர்களுக்கு இப்படி இறை வழியான பரிகாரங்களை சொல்லி நீங்களும் உங்கள் தொழில் மேம்படணும், ஜோதிடமும் மேம்படணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் சகோதரி அவர்களுக்கு மேடையை விட்டு விடைபெறுகிறேன். அம்மா, நீங்க ப்ரொசீட் பண்ணலாமா? நன்றிங்கய்யா. அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் திருமண பொருத்தத்தை பத்தி சில விஷயங்கள் பார்த்தோம். அதுல சில பாயிண்ட்ஸும் சேர்த்து பார்த்துட்டு அது கூடவே நம்ம இந்த பரிகாரங்கள் பத்தியும், இப்ப பரிகாரங்கள் நம்ம பேசிக்கா என்ன முறையில பார்க்கலாம்னாக்கா, சப்தமாதிபதி என்ன கிரகமா வருதோ அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களும் பார்க்கலாம். பொதுவா திருமணத்துக்கு கிரகங்கள் அல்லாது ஜென்ரலா பண்ணக்கூடிய பரிகாரங்களையும் பார்க்கலாம். அது இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ், திருமணத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அணுகிறது, எப்படி வரன் வீட்டார் அணுகிறதுங்கிற மாதிரியான சில குறிப்புகளையும் பார்க்கலாம். இப்போ நம்ம திருமணத்துக்கு இப்போ ஜாதக அடிப்படையில ஒரு ஜாதகத்துல நமக்கு திருமணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னென்ன பாவங்கள் நல்லா இருக்கணுங்கிறது பார்த்தோம்னாக்கா, 5ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னும் போது அவங்களுக்கு தானாவே விரும்பி வரன் கேட்டு கிடைக்கிறது, இல்ல பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே லகுவா முடிஞ்சிடுறது, திருமணம் கை கூடிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அவங்களோட தசா காலம், 7ஆம் அதிபதியோடைய தசா காலங்கள்ல அவங்களுக்கு அதுக்கான கொஞ்சம் முயற்சி எடுக்கும் போதே சீக்கிரமா வரன் கை கூடிடுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே 2ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஃபேமிலியா அமையும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா ஃபேமிலியில பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், வீடு வாசல்
வசதி வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்கிற ஜாதகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பொதுவா வந்து திருமண நேரத்துல 6, 8ஆம் அதிபதியோடைய தசையை விட புக்தி காலங்கள்ல திருமண முயற்சி செய்யறதுங்கிறது இல்லாம பாத்துக்கிறது நல்லது. திருமணம் முடிகிற நேரத்துல இருந்து ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள 6, 8ஆம் அதிபதியோட தசா புக்தி 2 பேருக்குமே இல்லாம யாராவது ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. சோ 2 பேருக்கும் இல்லாம இருக்கிறது இல்ல யாராவது ஒருத்தருக்காவது இல்லாம இருக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவங்க திருமண வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிய தொடர்ந்து குடும்ப வளர்ச்சியை பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே ஒரு பாக்யாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னும் போது அந்த குடும்பம் வந்து வரன் வீட்டாருடைய குடும்பம் வந்து நல்ல புண்ணிய பலன்கள் செய்த குடும்பமாகவும் அவங்க என்ன வேலை பாக்குறாங்களோ அந்த வேலை மூலமாவது அவங்க நிறைய தர்ம காரியங்கள் செய்யற மாதிரியும் அந்த குடும்பத்துல வந்து வருமானத்தை விட இறையருள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அப்போ ஒரு நல்ல பாக்கியம் நிறைந்த ஒரு குடும்பம் அடிப்படை தேவைகள்ல எப்பவுமே வந்து நீட்ஸே இருக்காது அந்த ஃபேமிலியில. அந்த மாதிரியான ஒரு நல்ல குடும்பமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்பவுமே வந்து கொஞ்சம் உழைச்சுதான் கிடைக்கும். ரொம்பவும் சீக்கிரமா உடனே கிடைச்சிடாது, இல்ல ரொம்ப அலைச்சல் எடுத்தும் கிடைக்காது. ஒரு மீடியமா அதுக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு திருமணம் கை கூட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே 11ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா 2 வீட்டார் பக்கமுமே பொன் வீடு மணமகன் வீடு 2 வீட்லயுமே பொருளாதார அடிப்படையில நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற அலைன்ஸா இருக்கும். சோ அவங்களுக்கு என்ன மாதிரி பொருளாதார அடிப்படையில நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்து ப்ரொஃபைல் செலக்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி அமையறதுக்கு அந்த 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 12ஆம் இடம் எல்லாருக்குமே தெரியும், ஐனசானும் 12ஆம் இடம் நடக்கும்போது நிறைவான வாழ்க்கைக்கு அது வந்து வழி செய்யுது. சோ இதுல வந்து நம்ம பாக்குறது குறிப்பா பார்த்தோம்னாக்கா இந்த 2, 4, 5, 7, 12 இந்த 5 கட்டங்கள் ஜாதகத்துல வந்து நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதுல நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி எந்தெந்த கட்டங்கள் நல்லா இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லாதான் பொருந்தி வரும். இப்ப என்ன மாதிரி வரும்னா கேட்பாங்க இல்லையா, அப்ப நல்ல குடும்பமா அமையும் சொல்லலாம், இல்ல நல்ல வசதி வாய்ப்போட அமையும் சொல்லலாம், அது மாதிரி பார்த்த உடனே கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த 5 பாவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து உடனடியா பலன் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இதுல இந்த 5 பாவங்கள்ல ஏதாவது சரியில்லை அப்படின்னும் போது அந்த பாவாதிபதி இல்ல அது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி காலங்கள் திருமண நேரத்துல நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கான வழிபாடுகள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைனாக்கா அது சம்பந்தப்பட்ட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த பரிகாரங்கள் வந்து உதவி செய்யும். இப்ப நம்ம வரன் பாக்குறாங்க, பேக்ரவுண்ட் ஒரு வீடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்ப நம்ம ஜாதகத்திலேயே சரியில்லை அப்படின்னும் போது வீடு இல்ல, வரன் வரதில்லை, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரன் வரதில்லை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்புல இருக்கு. அப்போ அது மாதிரி சரியா வரமாட்டேங்குதுன்னு போது அப்ப ஜாதகத்துல 4ஆம் இடம் நல்லா இருக்கா, அவங்களுக்கு போற இடத்துல அந்த வசதி வாய்ப்புகளோட வாழறதுக்கான பாக்கியம் இருக்கா பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வரனை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்ப அதுக்கான வழிபாடுகளை வந்து நம்ம சொன்னோம்னாக்கா அந்த வழிபாடுகள் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு செய்யும். இதே வந்து இப்ப நம்ம திருமணத்துக்கு வந்து பொதுவா ஒரு சில டிப்ஸ் அது வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். ஏன்னா திருமண நேரத்துல இந்த ஜாதக பரிவர்த்தனையிலிருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுபடி வந்து கொஞ்சம் பார்க்கணும், அது வந்து நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து 7ஆம் அதிபதி சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த ஆர்டர்ல பரிகாரங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன சொல்லலாங்கிறது பார்ப்போம். 7ஆம் அதிபதி சூரியனா இருந்தா, இல்லைனாக்கா 7ஆம் அதிபதி சூரியனோட சாரம் பெற்று இருந்தா, இல்ல 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, இல்ல சூரியனுடைய தசாபுக்தி காலங்கள்ல திருமண முயற்சி செய்ய போறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சூரியனை சம்பந்தப்பட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போது நவகிரகத்துல சூரியனுக்கு சிகப்பு தாமரை கோதுமை வச்சு அவருக்குரிய சிகப்பு வஸ்திரத்தோட அர்ச்சனை செய்யறது. இதை வந்து வாரம் எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதுல முடிஞ்ச 9 மணிக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது திருமணத்துல இருக்கிற அந்த கால தாமதமோ இழுப்பறிகளோ வந்து மட்டுப்படும். மாத பிறப்பன்னைக்கு பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியன் மாசம் அந்த ராசி விட்டு ராசி மாறும்போது அந்த சங்கிரமண காலங்கள்ல பண்ணலாம்.
அப்புறம் மாசத்துல இல்ல வாரத்துக்கு பண்றது டஃபா இருக்கு அப்படின்னும் போது அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே செகண்ட் சண்டே அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரே வாரங்கள் எல்லா மாசமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்ல எல்லா மாசமும் ஒரே மாதிரி அந்த குறிப்பிட்ட வாரத்தை பயன்படுத்தி பகல் பொழுதுல பண்றது ரொம்ப விசேஷம். பகல் பொழுதுலதான் பண்ணணும். நவகிரக வழிபாடு எல்லாமே பகல் பொழுதுல பண்றதுதான் நல்லது, இன்க்ளூடிங் ராகு கேது உட்பட. எந்த ராகு காலம் சாயங்காலம் வருதுன்னு சாயங்காலம் பண்றதை விட மார்னிங் பண்றது நல்லது. இது நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பசுமாடுக்கு கோதுமை தவிடு கொடுக்கலாம். அப்புறம் புறாக்களுக்கு கோதுமை போடுறது. அப்புறம் சத்தியநாராயண பூஜை. சத்தியநாராயண பூஜைங்கிறது நவகிரகத்தை வச்சுதான் வழிபாடு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே நவகிரக அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். சோ அதனால சத்தியநாராயண பூஜை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இப்போ பொதுவா சத்தியநாராயண பூஜை வீட்லயே பண்ணலாம். தாராளமா வீட்டுல யாருக்கு செய்ய தெரியுமோ அவங்க பண்ணலாம். இல்ல வாத்தியார வர வச்சு பண்ணி அவங்களுக்கான சம்பாவனை கொடுத்து அப்படி பண்றோம்னா அது இன்னும் விசேஷம். அதையும் தாண்டி வீட்லயும் பண்ண முடியாது, வாத்தியாரையும் வர வச்சு பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம கோவில்கள்ல போய் பண்ற பட்சத்துல இப்போ அப்கோர்ஸ் இந்த ஷீரடி பாபா கோவில் எல்லாத்துலயுமே நிறைய கோவில்கள்ல ஆல்மோஸ்ட் நிறைய கோவில்கள்ல பௌர்ணமி காலங்கள்ல சாயங்கால பொழுதுல பண்றாங்க. அங்க போய் கலந்துக்கலாம். இல்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட கோவில்ல மார்னிங் ஹவர்ஸ்ல 7 மணிக்கே ஆரம்பிச்சு 7:30 சீக்கிரமே முடிச்சிருவாங்க, 8க்குள்ள முடிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லா ராகவேந்திர கோவில்லையுமே ஆல்மோஸ்ட் பண்றாங்க. அந்த கோவில்கள்ல சத்யநாராயண பூஜை மார்னிங் ஹவர்ஸ்லயே கலந்துக்கலாம். ஆனா சத்யநாராயண பூஜை முன்ன பின்ன லேட்டா போயிட்டா கூட முடிகிற வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும். பிரசாதம் சாப்பிட்டாதான் அந்த பூஜை முழுமையடையும். அப்கோர்ஸ் ஒருவேளை கோவில் அந்த பூஜையில கலந்துக்க முடியலன்னா கூட பிரசாதத்தை சாப்பிட்டாலே சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ண பலன் கிடைக்கும் கூட. அந்த பிரசாதத்துக்கு நிறைய மகிமைகள் சொல்லியிருக்கு. அதனால சத்யநாராயண பூஜை சூரிய வழிபாடுக்கு, சூரியன் சம்பந்தப்பட்ட வழிபாடுக்கு, நவகிரக வழிபாடுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சூரியன் தொடர்பான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, சிவன் வழிபாடு, வில்வ அர்ச்சனை, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்றது, அப்புறம் வில்வ மர பிரதட்சணம். எந்த அளவுக்கு வில்வ மரத்தை சுத்தி வர்றது முடியுமோ அதை செய்யலாம், ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம சந்திரனோட பொசிஷன் நம்ம சூரியனுக்கு சொன்ன மாதிரியே அவர் 7ஆம் அதிபதியோ இல்ல 7ஆம் அதிபதி சந்திரன் சாரம் பெற்றிருந்தாலோ அவரோட தசாபுக்தி காலங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல சந்திரன் எப்படியுமே அன்னதானத்துக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு பரிகாரமா இருக்கும். அப்புறம் அம்பாள் வழிபாடு தான் சந்திரனுக்குரியது. இந்த பொதுவாவே இந்த வழிபாடுகள் செய்யும் போது நிறைய பேர் கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றது, வீட்டுல விளக்கேத்துறாங்க, ஹாரதி காமிக்கிறாங்க, ஊதுபத்தி காமிக்கிறாங்க, வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்ம வாய் விட்டு சில ஸ்லோகங்களை சொல்றதுக்கோ பாடல்களை பக்தி பாடல்களை பாடுறதுக்கோ தெரியுதுங்கிறது சொல்ல முடியல. தமிழ்லயே எக்கச்சக்கமா இருக்கு. நம்மளே அதை கொஞ்சம் ஆர்வப்படுத்திக்கிட்டு சிலதெல்லாம் கத்துக்கிட்டு, இப்ப நிறைய ஆன்லைன்ல எல்லாம் கூட கத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கத்துக்கிட்டு இன்னும் இப்போ சந்திரனுக்குரிய வழிபாடு அம்பாலோடது அப்படின்னும் போது அபிராமி அங்கதான் படிக்கலாம். காமாட்சி அம்பாலோ பேர்ல, மீனாட்சி அம்பாள் பேர்ல எல்லாம் எவ்வளவோ விருத்தங்கள் இருக்கு. அதெல்லாம் வாய் விட்டு படிச்சு அந்த பக்தியோட பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். சௌந்தரிய லகரி இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு. இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு எது வேணாலும் செய்யலாம். அப்புறம் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்றது திங்கக்கிழமை தோறும் பண்ணலாம். இல்ல மாசத்துல ஒரு திங்கக்கிழமை ரெகுலரா பண்ணிட்டு வரலாம். பசுமாடுக்கு அரிசி தவிடு கொடுக்கலாம். இல்லைனாலும் வித்துக்கீரை, இலைத்தழைகள், புல் போன்றதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் யாத்திரைக்கு யாராவது போறாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு இறை யாத்திரைக்கு போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு போதுமான அந்த என்ன சொல்றது வண்டி சொச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்காவது அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் காவேரி மாதிரியான ஜீவ நதிகள்ல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம். அப்புறம் சந்திரனுக்கு நெல்லு அப்புறம் ஆஃப் ஒயிட் கலர், பாதி வெள்ளை மாதிரி ஐவரி கலர் கிளாத்து இதெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கப்புறம் என்ன சொல்றது, திங்கட்கிழமை கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அண்ட் திங்கட்கிழமையில அம்பாளுக்கு இந்த மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது தாம்பூலம் தரிக்கிறது தான். சோ தாம்பூலம் கொடுக்கறது, சுமங்கலி பூஜைகள், சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, கன்னியா குழந்தைங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது,
அம்பாளுக்குமே அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தட்டுல வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், அந்த ஸ்ருங்கார ஐட்டம்ஸ்னு 16 ஐட்டம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த மருதாணி, கண்ணாடி, சீப்பு, கண்மை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லா முறம் வச்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு ஒரு வஸ்திரத்தோட ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு மாலை சாத்தி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இது திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது பண்ணலாம், திருமண முயற்சி பண்ணும்போது ஒரு முறை பண்ணலாம், திருமணம் கை கூடுற நேரத்துல ஒரு முறை பண்ணலாம், திருமணம் முடிஞ்சு தம்பதிகளா பசங்களை கூட்டிட்டு அவங்க கையால ஒரு முறை பண்ணலாம். மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் நல்லா இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி சில ஸ்லோகங்களையும் தினம் பாராயணம் பண்றதுக்கு கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து அம்பாள் வழிபாட்டுல பார்த்தோம்னாக்கா திருவானைக்காவல்ல உச்சிக்கால பூஜை அட்டன் பண்றது ரொம்ப விசேஷம். அது இந்த திருமண வழிபாடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த என்ன சொல்றது, இந்த திருவிழாக்கள்ல எல்லாம் தண்ணீர் பந்தல் வைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது, அன்னதானம், இது மாதிரியான விஷயங்கள் சந்திரனுக்கு நல்ல பரிகாரமா இருக்கும். அப்புறம் ஆலய கட்டுமானங்கள்ல பங்கு பெறுறது, தெப்ப திருவிழால உங்களால அந்த உபயங்களை செலுத்தி அதுல கலந்துக்கிறது, இந்த உழவார பணி, அப்புறம் குளம் தூர்வாடுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சந்திரனுக்குரிய பரிகாரமா இருக்கும். சோ கடல்ல இருந்துதான் வராக சுவாமி அம்பாலை வெளியில கொண்டு வந்தாரு. அதனால அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி எந்த அம்பாள் வேணாலும் வழிபாடலாம். அதுல அந்த வராக சுவாமியும் வழிபடும் போது அதுக்கும் நமக்கு சந்திரனுக்கு பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம செவ்வாய் பார்த்தோம்னாக்கா செவ்வாய்க்குரிய வழிபாடு முருகன். சோ செவ்வாய்க்கு முருகனுக்கு குழந்தைங்களுக்குன்னு வழிபாடு பண்ணும்போது, இப்ப செவ்வாய்க்கு நம்ம சஷ்டிக்கு கோவிலுக்கு போறோம், விசாகத்துக்கு போறவங்க இருக்காங்க, செவ்வாய்க்கிழமையிலயும் போறவங்க இருக்காங்க. முருகன் வழிபாடு டெய்லியுமே கோவிலுக்கு போறதுங்கிறது ஒரு விஷயம். இதுல கிருத்திகையில கோயிலுக்கு போகும்போது முக்கியமா பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு கிருத்திகையில கோயிலுக்கு போகும்போது அது குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல வழிபாடா இருக்கும். பேரண்ட்ஸ் உடைய விருப்பங்கள் அதுல நல்லபடியா சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முருகனுக்கு 6 தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்குன்னு தனி சன்னதி ரொம்ப கோவில்கள்ல கிடையாது. அதனால இந்த சென்னையில பார்த்தோம்னா வடபழனி முருகன் கோவில்ல இருக்கும். இதே வைத்தீஸ்வரன் கோவில்ல உண்டு. அது மாதிரி வேற எங்கேயாவது கூட செவ்வாய்க்கு தனி சன்னதிகள் இருந்ததுன்னா அங்கேயும் போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்குரிய அதிபதி தெய்வம் முருகன் அப்படிங்கிறதுனால வேல் வழிபாடு இது அருவுருவ வழிபாடு மாதிரி தான். சோ அந்த வேலை மட்டுமே வழிபடுறதுங்கிறது செய்யலாம். இல்ல கோவில்கள்ல வேல் பிரார்த்தனை பண்ணி வாங்கி கொடுக்கறது, இல்ல பொதுவா பிரார்த்தனை பண்ணிட்டு விஷயம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொருளை நம்ம சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறத விட அது ஒரு வியாபார பக்தியா இருக்கும். அதனால சுவாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு கூட நம்ம அந்த பிரார்த்தனைய எதிர்பார்க்கலாம், பிரார்த்தனைக்குடைய பலனை எதிர்பார்க்கலாம். நல்ல வேறு சாத்துறது, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம். இல்ல ஒரு சிலர் உண்டியல்ல வேறு சமர்ப்பணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் செவ்வாய்க்குரிய வழிபாடுல ரொம்ப நல்லா இருக்கும். முருகனுக்கு கோவில் உள்ளேயே திருத்தேர் இழுக்கிறதெல்லாம் இருக்கும். அது மாதிரி திருத்தேர் இழுக்கிறது, முருகனை அலங்காரம் பண்ணி பாக்குறது. அப்புறம் அந்த சிறுவாய்ப்புரி முருகன் கோவில் எல்லாம் பூசத்துக்கு அன்னைக்கு வள்ளி கல்யாணம் நடக்கும். அது மாதிரி வள்ளி கல்யாணம் நடக்கிற இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றது. அப்புறம் முருகனுக்கு ஜென்ரலாவே திருக்கல்யாண உற்சவங்கள் தனியாவே நடக்குது. எல்லா கோவில்லையுமே நிறைய பெரிய முருகன் கோவில்கள்ல நடக்குது, அதுல கலந்துக்கலாம். அப்புறம் இந்த மலை மேல இருக்கிற முருகன் கோவில்ல படியேறி போய் பாக்குறது, முடியாதவங்க ரொம்ப வயசானவங்கன்னு போது அது அவங்களோட விருப்பம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் மலை ஏறி போய் பாக்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி பண்றது நல்லது. அப்புறம் அன்னதானத்துல துவரம் பருப்பு தானமா கொடுக்கலாம். எல்லாரும் அரிசியே கொடுக்கணும்னு கிடையாது. இது மாதிரி அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை அன்னதானத்துல கொடுக்கும் போது அதுவும் தானிய தானம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு சதுர தேங்காய் போடுறது, சூர தேங்காய் விநாயகர் இங்க எப்படியும் முருகனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா செவ்வாய் பகவான் இந்த மாசி செவ்வாயில சதுர்த்தியில விநாயகரை வழிபட்டு கிரக பதவி அடைஞ்சதா ஒரு கதை இருக்கு. அந்த வகையில செவ்வாய் வழிபாடுல விநாயகரையும் வழிபடலாம். அதனால இந்த பரிகாரத்தையும் அதுல சேர்த்திருக்கேன். அப்புறம் புதன்
கிரகத்துக்கு பார்த்தோம்னாக்கா நல்ல அந்த பச்சை பயிறு மூளை கட்டின பச்சை பயிரை பசுமாடுக்கு கொடுக்கலாம். எல்லா கிரகத்துக்குமே அந்தந்த கிரகத்துடைய தானியத்தை நல்லா ஊற வச்சு முளை கட்டி அதை பசுமாடுக்கு கொடுக்கலாம். இல்ல 9 தானியங்களுமே நெல்லுக்கு பதிலா பச்சரிசி போட்டு எல்லா தானியங்களுமே நல்லா மாவு மாதிரி பண்ணிட்டு அதுல அதை உருண்டை பிடிப்பாங்க. ஒரு சிலர் வாழைப்பழம், பால் எல்லாம் விட்டு, வெல்லம் எல்லாம் விட்டு அதை உருண்டை பிடிச்சு அந்த உருண்டையை பசுமாட்டு கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். எதுக்காக பசுமாட்டு கொடுக்குறோம்? அந்த பசுனால கிடைக்கக்கூடிய மற்ற உணவுப் பொருட்கள் சத்தா கிடைக்கும், அந்த பசுவும் ஆரோக்கியமா இருக்கும். நமக்காக அது எவ்வளவு நமக்கு கிடைக்கிறது. கோமாதாக்குள்ள எல்லா 3 தேவர்களும் குடியிருக்கிறதுனால நம்ம பசுவுக்கு கொடுக்கறதுனாலே எல்லா தேவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது சுவாமிக்கு நம்ம முற்காலத்துல போன பிறவில கூட ஏதாவது செய்ய மறந்திருந்தா கூட, பரிகாரங்களோ நேர்த்திக்கடனோ ஏதாவது செய்ய மறந்திருந்தா கூட இந்த பசுவுக்கு கொடுக்கறதுனால அந்த வேண்டுதல்களை, பெண்டிங்ல இருக்கிற வேண்டுதல்கள்லாம் கூட, தெரியாம மறந்து போன வேண்டுதல்கள் எல்லாம் கூட சரியாயிடும். அந்த இத பண்ணல அப்படிங்கிற ஒரு பேரு அந்த எண்ண பதிவுகள்ல இருக்காது. அது தானாவே சரியாயிடும். அதனால இந்த பசுவுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் புதன் பகவான் வழிபாட்டுல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். யோக நரசிம்மர் வழிபாடும் தாராளமா செய்யலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவங்க தினமுமே விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். அது புதன் தசை, புதன் புக்தி தான் இல்ல, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமுமே பண்றது ரொம்ப நல்லது. இருந்தாலும் புதன் தசை, புதன் புக்தி, திருமணத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டிருக்காரு, இல்ல புதன் பலம் குறைவா இருக்காரு ஜாதகத்துல, அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதமாகுது அப்படின்னும் போது புதனுக்குரிய வழிபாடுல, விஷ்ணு வழிபாடுல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றத ஒரு வழக்கமா வச்சுக்கலாம். அப்புறம் நவகிரகத்துல புதனுக்கு பச்சை வஸ்திரம், பச்சை பயிறு இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறது, அது ஒரு விசேஷம். இப்போ இதே லாங் டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது கூட வட இந்தியாலாம் தேனுமாதவன் கோவில்கள்லாம் இருக்கு. சோளிங்கர், அகோபிலம், சிங்கப்பெருமாள் கோவில், இந்த மாதிரி நவ திருப்பதி, பூவரசல் குப்பம், இது மாதிரி குருவாயூர், நரசிம்மர் ஸ்தலங்களுக்கு கொஞ்சம் நிறைய போயிட்டு வாங்க. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புதன் வழிபாடுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்தணர்களுக்கு இது அந்தணர்கள் தான் வாங்கிப்பாங்க, அதனால நான் அந்த வார்த்தையை சொல்லதான் வேணும். அந்தணர்களுக்கு விஷ்ணு பாதம் அதை ஒரு தாம்பூலாதிகளோட தட்சிணைகளோட தானமா கொடுக்கும் போது, அதுவும் அந்த விஷ்ணு பாதத்தை தானமா கொடுக்கும் போது அதுவும் புதன் பகவானுக்குரிய பரிகாரத்துல வரும். சோ அடுத்தது மிளகு கூட நரசிம்மர் கோவில்கள்ல மிளகு தானமா கொடுக்கலாம். அதுவும் இந்த கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிளகு தானம்ங்கிறது எல்லா கிரகங்களுக்குமே கொடுக்கலாம். நரசிம்மர் வழிபாடுக்கு அது கொஞ்சம் கூடுதல் விசேஷம். அதனால புதனுக்காக அதை ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன். சோளிங்கர் எல்லாம் போகும்போது, இந்த மாதிரி நரசிம்மர் ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்க மடப்பள்ளியில மிளகு தானமா கொடுங்க. அவங்களுடைய அந்த உணவுல அது சேரட்டும். அது மூலமா அந்த நைவேத்தியம் சுவாமிக்கு போகிறதுனால அந்த கர்ம வினைகள் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால அங்க தடையோ தாமதமோ திருமணத்துக்கு இருக்கிறது கண்டிப்பா ரெக்டிஃபை ஆகும். குரு பகவானுக்குன்னு பார்த்தோம்னாக்கா அதே சேம், அவருடைய கருப்பு கொண்ட கடலை அதை நல்லா முளை கட்டி ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க. எல்லாத்துலயுமே அதை ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் மாதந்தோறும் கொண்டக்கடலை, மஞ்சள் கலர் வஸ்திரம், தாம்பூலாதிகளோட நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு நவகிரகத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆனா நிறைய பேர் தட்சிணாமூர்த்திக்கு பண்றாங்க. அது எப்படி ஜனங்க தானா போய் தட்சிணாமூர்த்திக்கு பண்றாங்கன்னு தெரியல. தட்சிணாமூர்த்தி எப்படியுமே சிவன் தான், அவர் கிரகங்கள்ல வரமாட்டாரு. அதனால நவகிரகத்துல குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் அந்தணர்களுக்கு தட்சிணை, ஏன்னா குருவே அந்தன கிரகம் தான். அதனால அந்தணர்களுக்கு தட்சிணை கொடுக்கறதோ தானம் கொடுக்கறதோ இதெல்லாம் குரு பகவானுக்குரிய பிரீத்தில வரும். வேத பாடசாலை சிலதெல்லாம் எல்லாத்துக்குமே பரிகாரமா இருக்கும். நம்ம அந்த மத்த பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இது திருமணத்துக்குன்னு வரும்போது, ஒரு அந்தணர்களுக்குன்னு வரும்போது தம்பதிகளா பார்த்து கொடுக்கும்போது அது ரொம்ப விசேஷம். அப்புறம் குரு பகவானுக்குரிய உலோகம் நம்ம கோல்டு சொல்றோம் இல்லைங்களா? சோ ஒரு சின்ன அளவாவது கோல்டு தானமா ஆகும்போது அந்த குரு வீக்கா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு குருவால வரக்கூடிய தடைகள் தாமதங்களை அவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த தங்கம் தானம் ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் முருகன் வழிபாடும் குருவுக்குரியதுல வரும். ஏன்னா குரு முருகன்ல சகஸ்ர நாமத்திலேயே வரும்.
முருகன் வந்து அந்தனர் என்னது அந்தனர் பிரியன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் ரங்கநாதர் வழிபாடும், ரங்கநாதருக்கு பெருமாளுக்கு வந்து பீதாம்பரதாரின்னு பேர் இருக்கு. அந்த வகையில பெருமாளுக்கு வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது ரங்கநாதருக்கு வழிப கொடுக்கும் போது நவகிரக தோஷ நிவர்த்தியா அது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ரங்கநாதர் வழிபாடே வந்து பொதுவா வந்து நவகிரக தோஷ நிவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான். இந்த சத்யநாராயண பூஜையும் நவகிரக தோஷ நிவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தானாக்கா ஆச்சாரியர்களை வணங்குறது. ஏன்னா குருன்னு வரும்போது அவங்க வந்து யாரெல்லாம் நம்மளுடைய ஆத்ம தேடுதலுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்கதான் ஆச்சாரியர்கள். அல்லது அந்த கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குரிய வழிகாட்டுதல்களை செய்யறவங்க. அந்த வகையில ஆன்மீக குரு, ஆத்ம குரு, ஆச்சாரியர்களை வணங்குறது இதெல்லாமும் வந்து குரு ஜாதகத்துல வீக்கா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு குருவை பிரத்யக்ஷ குருன்னு சொல்லலாம் அவங்களெல்லாம். சோ அவங்கெல்லாம் வாழும் தெய்வங்களா இருந்தவங்க இல்ல இருக்கிறவங்க. சோ ஆச்சாரியர்களை வழிபடும் போது அந்த குரு ஜாதகத்துல வீக்கா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவருக்குரிய அந்த அமைப்பு வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். அப்புறம் வயோதிகம் சென்ற ஆத்ம சாதகர்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அவங்களால வந்து அவங்களோட நடமாட்டம் குறைஞ்சிருச்சு, வயோதிகத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த வயோதிகத்துல இருக்கக்கூடிய சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாத பெரியவங்களை ஆத்ம சாதகர்கள் சாத்வீகமானவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்டுல வேத பாராயணம் வைக்கலாம். இல்லைனாலும் தேவாரம், முற்றுதல் இந்த மாதிரி பாராயண வழிபாடுகள் செய்து அதுல வந்து அந்த பாராயணம் பண்றவங்களுக்குரிய உணவு கொடுக்கறதுனால அதுவும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வீட்டுல பெரியவங்க யாருக்காவது இப்ப பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க. ஆனா அப்பா அம்மா வந்து இந்த 60 கல்யாணம், 70, 75, 80 இது மாதிரி எதையுமே வந்து பெருசா பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை சரியா இருக்காது. பசங்க அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு சிம்பிளாவாது பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையா அவங்களுக்குரிய சஷ்டப்த பூர்த்தியோ அந்த பீமரத சாந்தி, விஜயரத சாந்தி இருக்கு, சதாபிஷேகம் எல்லாமே இருக்கு. 100 வயசுல பண்ணக்கூடியது கனகாபிஷேகம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்து அந்த சாந்தி பூஜைகள், ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது அதுல நிறைய நம்ம வந்து சாந்தி பரிகாரங்கள் வரும். அப்ப அந்த சாந்தி பரிகாரங்கள், தான தர்மாதிகள்லாம் செய்யும் போது அந்த பெரியவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வீட்டுல வந்து ஒரு சுப காரியம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது நம்ம எதை உண்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? சோ நம்ம எதை ரிப்பீட்டடா செய்துட்டே இருக்கோமோ அதுதான் அதிகமா நடக்கும்னு சொல்லலாம். அதுல ஆடம்பரத்தை விட அதுல தாற்பயம் என்ன, சிம்பிளா என்ன கரெக்டா பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணினாலே போதும். அந்த வகையில அவங்களுக்குரிய விஷயங்களை செய்யும் போது வீட்டுல அடுத்தடுத்து சுபகாரியங்களுக்கு உதவியா இருக்கும். சோ பசங்க வந்து அவங்களுக்குரிய டியூட்டியா அந்த 60th பர்த்டே தான் 90% பசங்க வந்து அவங்க திருமண வயசுல செய்யற மாதிரி இருக்கும், இல்ல திருமணமான சில வருடங்கள்லயே செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் பண்றதாவது ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு பண்ணலாம். சோ அந்த 60ஆம் கல்யாணம் எந்த பேரண்ட்ஸ்க்காவது சரியா நடக்காம இருந்ததுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்க. அது பசங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டுதான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்துக்காம இருக்காங்க. அதையும் வந்து அப்படி தவிர்க்காதீங்க. அது அந்த நேரத்துல ஒரு மாங்கல்ய தாரணம் இருக்கு. அந்த மாங்கல்ய தாரணம்ங்கிறது அந்த மனைவியோட உரிமை. அவங்களுக்கு செய்ய அந்த வழிபாடு, அந்த சாந்தி பரிகாரங்கள் நடக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாங்கல்ய தாரணம்ங்கிறது குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்கும். அதனால இந்த 60ஆம் கல்யாணத்துல நிறைய பேர் வந்து மிஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்புறம் சுக்கிரனுக்குரிய வழிபாடு. சுக்கிரன்ல வந்து மொச்சை பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி பசுமாட்டுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல பரிகாரமா இருக்கும். எதா இருந்தாலுமே இந்த கோ வழிபாட வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் நவகிரகத்துல சுக்கிரனுக்கு மொச்சை, வெண்பட்டு, வெண்தாமரை இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்புறம் விளக்கு பூஜை, சுக்கிரனுக்குரிய வழிபாடுல ரொம்ப பிரதானமா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து விளக்கு பூஜை. பௌர்ணமி தோறும் செய்யலாம். இல்ல ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை செய்யலாம். அது ரொம்ப நல்ல பலன் தரும். சீக்கிரமே வரன் அமையறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஆலய வைபவங்கள்ல கலந்துக்கிறது, அதாவது திருமண வைபவங்கள், கோவில்ல திருக்கல்யாணங்கள் என்ன நடக்குதோ அதுல கலந்துக்கிறது. அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கும் போது அதுல தானமா கொடுக்கறதுக்குரிய பொருட்கள்னு பார்த்தாக்கா மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம். அப்புறம் கல்கண்டு பானகம்,
அப்புறம் அரைச்ச மருதாணி நல்ல இலைய வாங்கி நல்லா அதை அரைச்சு உருண்டை பண்ணி அது கோவிலுக்கு வர லேடிஸ் எல்லாருக்குமே வந்து மருதாணி உருண்டை கொடுக்கலாம். ரொம்ப நல்ல பலன் தரும். மகாலட்சுமியுடைய அம்சம் மருதாணி. அதனால சுக்கிரனுக்குரிய வழிபாடுல மருதாணி வந்து தானமா இந்த கோன் கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாம மருதாணிய அரைச்சி உருண்டை பண்ணி ஒருத்தருக்கு ஒரு உருண்டையாவது கொடுக்குற அளவுக்கு முயற்சி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. கல்கண்டு பானகம் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் வந்து தான பொருட்கள்ல பார்த்து செய்யுங்க. அப்புறம் சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி மட்டும் இல்ல, காளி வழிபாடும் ரொம்ப நல்லது. அந்த வகையில காளி அம்பாள் வழிபாடு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, காளிக்குன்னு என்னென்ன கோவில்கள்லாம் இருக்கும் அந்த கோவில்கள் எல்லாம் போலாம். காட்டு கோவில்கள் எல்லாமே வந்து சுக்கிரனுக்குரிய பரிகாரத்துல வரும். அப்புறம் இந்த 18 கையுள்ள துர்கை அம்மன் வழிபாடு, அந்த அதுவும் வந்து அது சுக்கிரனுக்குரிய வழிபாடு தான். அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அதுக்கும் நிறைய கோவில்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி கோவில்களை தேடி போய் பார்த்து வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் வெள்ளியிலான எப்படி நம்ம குருவுக்கு வந்து தங்கம் சொன்னோமோ அந்த மாதிரி சுக்கிரனுக்கு வெள்ளியால ஆன பொருட்களை வந்து தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்புறம் சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்குரிய வழிபாடுல வரும். இப்போ கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்க அம்பால வழிபாடு பண்றதுங்கிறது வீட்டுல ஏதாவது பெண் சாபங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நவராத்திரி வழிபாடுல கன்னியா பூஜை செய்யறதும் வீட்டுல ஏதாவது பெண்களுக்கு செய்ய வேண்டியது தவறி போயிருந்ததுனாக்கா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல யாருக்காவது திருமண முயற்சியில இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரத்யேகமா ஒரு வெள்ளி விளக்கு வீட்டுல வச்சு அவங்க கையாலேயே தினமும் ஏத்திட்டு வர சொல்லுங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் கை கூடுறதுக்கு அந்த தீப வழிபாடு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் யாரா வேணா இருக்கலாம், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா பூஜை பண்ற நேரத்துல இந்த விளக்கு பூஜை ஆகட்டும், சத்யநாராயண பூஜை ஆகட்டும், எந்த வீட்டுல பூஜை நடக்கிற நேரம்னு இல்ல, எந்த நேரத்துலயுமே வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு என்னவோ அதை வந்து சப்போர்ட் பண்றது. எஸ்னா எஸ்னோ, நோனா நோ மாதிரி அதை வந்து கொஞ்சம் சுமூகமா அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. வர பெண்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது, பூஜை நேரத்துல வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க தாம்பூலம் வாங்கிட்டு தான் போகணுன்ற மாதிரி டெய்லி அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து வரவங்களா இருந்தாலும் பூஜை நேரத்துல வரும்போது அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதோ தாம்பூலம் கொடுக்கறதோ கண்டிப்பா செய்யணும். அதையும் வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு தாகத்துக்கு ஏதாவது குடிக்க கொடுக்கறது, இந்த மாதிரி பானகமோ இல்லைனாக்கா பால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட்டோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். சுக்கிரனுக்குரியது இனிப்பு, அதனால இனிப்பு கொடுத்தோம்னாக்கா ரொம்ப எல்லாரும் வந்து அந்த ஜீவன் அந்த சாப்பிட்டு அந்த ஒரு செகண்ட் அவங்களுடைய அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஒரு ஆசீர்வாதமா மாறும். அதனால சுக்கிரனுக்குரிய வழிபாட்டுல இந்த தானங்கள் வந்து எல்லாமே பண்ணுங்க. விளக்கு பூஜை ரொம்ப விசேஷம். அது அந்த முறைப்படி அதுக்குன்னு திருவிளக்கு போற்றிகள் இருக்கு, இல்ல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கூட படிச்சு அதை சொல்லலாம். அதே மாதிரி காளி வழிபாடு ரொம்ப விசேஷம். காளி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோவில்ல வந்து வெள்ளை கலர் வஸ்திரம் தான் சாத்திருப்பாங்க. அம்பகத்தூர் காளி, தில்லை காளி எல்லாம் பார்த்தோம்னாக்கா வெள்ளை கலர் வஸ்திரம் தான் சாத்திருப்பாங்க. சோ காளி வந்து ரொம்ப பியோர் சோல், அந்த கள்ளங்கபடமே இல்ல. அது கேட்கறவங்களுக்கு அப்படியே கொடுக்கறதுங்கிறது வந்து என்ன ஒண்ணு, நம்ம போனாலும் அதாவது நம்ம இப்போ நல்லவங்க நம்மள நினைச்சுட்டு இருக்கோம்னா நம்ம போனாலும் கேட்டோம், நம்மளோட எதிரி போனாலும் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு விஷயம்தான் காளி கிட்ட இருக்கும். சோ வந்து ரொம்ப காரூண்யமானவ, அதனால காளி வழிபாடு ரொம்ப விசேஷம். அப்புறம் சுக்கிரனுக்குரிய வழிபாடுல காளியம்பாள் வழிபாடும் பண்ணுங்க. அப்புறம் சனி கிரகத்துக்குன்னு வரும்போது எள்ளு முளை கட்டினது பசுமாட்டுக்கு கொடுக்கறது. அப்புறம் சனி பகவானுக்குரிய வஸ்திரம் வந்து நிறைய பேர் பிளாக் யூஸ் பண்றாங்க. பிளாக் யூஸ் பண்ணாம ராயல் ப்ளூ சொல்லுவோம். அது பாக்குறதுக்கு பிளாக் மாதிரி தான் இருக்கும், ஆனா ராயல் ப்ளூ சொல்லுவாங்க, இல்லைன்னா நேவி ப்ளூ, டார்க் நேவி ப்ளூ. இந்த கலர் தான் சனி பகவானுக்குரிய வஸ்திரமா யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அதனால எள்ளு, அந்த ராயல் ப்ளூ கலர், அப்புறம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி அவருக்குரிய அர்ச்சனை வழிபாடுகளை ரெகுலரா பண்ணிட்டு வரலாம். மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் அட்லீஸ்ட். அப்புறம் வந்து இப்போ ரொம்ப ட்ரை பண்றோம், 4 வருஷமா 5 வருஷமா கூட ட்ரை பண்றோம், அப்படியும் கூட எங்களுக்கு வந்து திருமணம் கை கூட மாட்டேங்குது, 7-8 வருஷம் ட்ரை பண்றவங்களும் இருக்காங்க. சில சமயம் தள்ளி போகிறதுக்கு அந்த ஜாதகரும் தான் காரணமா இருப்பாங்க. ஆனா அந்த நேரம் வந்து கூட அது வந்து சக்சஸ் ஆகல,
நாங்க ஆனாக்கா எங்களால ஆன வரைக்கும் நிறைய மாடிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியும் வந்து மாத்தி மாத்தி எல்லாம் கூட நிறைய பாக்குறோம். ப்ரொஃபைல சேஞ்ச் ப்ரொஃபைல் எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிட்டோம், பேக்ரவுண்ட் எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிட்டோம், என்னமோ செஞ்சுக்கல. என்ன பண்ணாலும் வந்து எங்களுக்கு டக்குன்னு இன்னும் கை கூட மாட்டேங்குதுன்னு இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் 12 நாள் 12 முறை, ஒரு நாளைக்கு 12 முறைன்னு 12 நாள் பண்ணோம்னா 144 தடவை வரும். ஸோ 144, அந்த தடைக்கு வந்து ஒரு 144 போடலாம். அது மாதிரி இப்போ 12 நாள் 12 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த 12வது நாள் டெய்லியுமே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து 12வது நாள் அவங்களுக்கு போஜனம் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்ச அந்த வெள்ளி இது தாமிரத்திலேயோ இல்ல வெள்ளியிலயோ விஷ்ணு பாதம் தானமா கொடுத்து, இல்ல அட்லீஸ்ட் ஒருத்தருக்காது, அதுல யாரு பிரதானமானவங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்காது விஷ்ணு பாதம் கொடுத்து வழிபாடு பண்ணும்போது அந்த பெரிய ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கிற தடைங்கிறது வந்து விலகும். சின்சியரா பண்ணணும். அந்த நேரத்துல வந்து அந்த 12 முறை விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும் போது அனாவசியமா நடுவுல எழுந்து போகிறது, இல்ல போன் பேசுறது, அதை வந்து கொஞ்சம் கவனிக்காம இருக்கிறது, மறந்து போய் டயர்ட்னஸ்ல தூங்கிடுறது, இது மாதிரி எதுவும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் அதை முழு கவனத்தோட காது கொடுத்து கேட்டு வந்தவங்களை சிறப்பிச்சு அந்த 12 நாள் வழிபாடையும் சிறப்பா பண்ணி அதுக்கான தான தர்மாதிகளோட பண்ணும்போது லாங் பீரியடா இருக்கிற ஒரு தடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விலகும். அது வந்து சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமா இருக்கும். அப்புறம் வந்து சிவாலயங்கள்ல அல்லது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில காலையில சனி ஹோர ஆரம்பிக்கிற நேரம், சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அதுதான் அந்த சனி எந்த கிழமைக்குமே அன்றைய முதல் ஹோர ஆரம்பிக்கிறது 6 மணிங்கிறது பொதுவா சொல்றேன். சில நாள்ல 6:40 உதிக்கும், 6:30 உதிக்கும், 5:40 உதிக்கும். அந்த மாதிரி எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கிறாரோ அத்தனை மணில இருந்து உச்சி பொழுது 12 மணி வரைக்கும் தொடர்ந்து தீபம் இருக்கிற மாதிரி ஒரு அகண்ட தீபம் சனிக்கிழமையில ஏத்தி வச்சுட்டு வாங்க. இது சனி கிரகம் யார் ஜாதகத்துல சரியில்லாம இருக்கும் அவங்களுக்கு திருமண தடையை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு தீப வழிபாடு, அகண்ட தீப வழிபாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத வந்து மாசம் பண்ணலாம், வாரம் பண்ணலாம், இல்ல ஒரு முறையாவது கண்டிப்பா பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சன்னியாசிகளுக்கு வஸ்திரம் வாங்கி தர்றது, நல்ல சன்னியாசி யாரையாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குரிய வஸ்திரங்களோ இல்ல அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் நியர்பை கோவில், என்ன கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு, ஊர் கோவிலுக்கு, அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது கோவில் இருக்கும், கோவில்களுக்கு நடந்து போங்க, அது ரொம்ப நல்லது. வீட்டுல இருந்து கிளம்புனாலே வண்டியில தான் போறதுன்னு இல்லாம அருகாமையில இருக்கிற கோயில்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நடந்து போய் அந்த சுவாமிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பதிக்கு உண்டியல் வைக்கிறது, திருப்பதி சுவாமியை நினைச்சு ஒரு உண்டியல் வச்சு அந்த உண்டியல்ல தினம் நீங்க உங்களால முடிஞ்சு தட்சிணையை போட்டுட்டே வரீங்க அப்படின்னும் போது அந்த உண்டியல் பணம் ரொம்பறதுக்குள்ள, அந்த உண்டியல் ரொம்பறதுக்குள்ள திருமணம் கைகூடும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதுவும் நிறைய பேர் வீட்டுல சக்சஸ் ஆயிருக்கு. அதனால இதையும் வந்து தாராளமா பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரி ஒரு நார்மல் சைஸ், ஒரு 1/2 அடி அளவு, அந்த மாதிரி நார்மல் சைஸ், ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப குட்டியா இல்லாம ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதை வந்து திருமண பிரார்த்தனைக்காக மட்டுமே அதுல வந்து தினம் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கைய காயினா போடுங்க, ரூபா நோட்டா போடாம. அது மாதிரி சேர்ந்துட்டே வர பட்சத்துல அது ரொம்பறதுக்குள்ள நிச்சயம் வந்து நல்ல இடமா முடியும். நம்மளுடைய அந்த இறைவன் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாவங்களை வந்து அவங்க அந்த தட்சணையா வாங்கிக்கிறதா ஒரு கதை இருக்கு, அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்புறம் நல்லெண்ணெய கோவில்ல விளக்கேத்துறதுக்கோ சுவாமி மேல அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி தடவறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி விசேஷங்களுக்கு கொடுங்க. ஏன்னா தைல தானம் பண்ணும்போது அதுவும் வந்து இந்த சனி கிரக பிரீத்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு வந்து வேப்ப எண்ணெய் வழிபாடு, வேப்ப எண்ணெயால தீபம் ஏத்திட்டு வரலாம். இது ஒரு 8 வாரம் பண்ணும்போதே நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. சோ அதனால வந்து சனிக்கிழமையில பைரவருக்கு, காவல் தெய்வம் பைரவர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை இருக்கு, திருஷ்டியோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை சரி பண்றதுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அப்புறம் வந்து சுந்தரகாண்டம்,
சுந்தரகாண்ட பாராயணம் சனிக்கிரக வழிபாட்டுல ரொம்ப விசேஷமானது. அப்புறம் ராமர் சன்னதியில அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சோ ராமருக்கு கிட்ட எல்லாருமே இருப்பாங்க, ஆஞ்சநேயர், சீதா தேவி, ராமர் எல்லாமே. சோ விஷ்ணு, லக்ஷ்மி, சனி பகவான், ராகுன்னு எல்லா பிளானட்டுக்குரிய வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்கா ராமர் சன்னதியில ஈஸியா கிடைக்கும். அதனால ராமர் சன்னதியில அர்ச்சனை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அதுவும் திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணி தரும். சோ இப்ப நம்ம கிரகங்கள் எல்லாரையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்த ராகு கேது, அவங்களும் இதே மாதிரிதான் சிம்பிளா தான் பார்க்க போறோம். சோ ராகுக்குரிய வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்கா சிவாலயங்கள்ல உள்ள நாக மேடைய சுத்தம் பண்றது, இல்ல போயிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த பால் ஸ்மெல்லு அப்படியே அந்த இடத்துல மஞ்சளையும் குங்குமத்தையும் கொட்டிட்டு வராம அதை ஸ்ரத்தையா வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பால் வாட வரா மாதிரி எல்லாம் நாகமேடைய விட்டுட்டு வராதிங்க. எப்பவாவது டைம் கிடைக்கும் போது அந்த நாகமடைய உழவார பணி மாதிரி நினைச்சுக்கிட்டு சுத்தம் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. பல ஆலயங்கள்ல இன்னைக்கும் நாகர் வந்துதான் போகுது, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. அப்படின்னும் போது நாகர்களுக்கு நம்ம அந்த பாலை விட்டு அபிஷேகத்தை பண்ணிட்டு, இல்ல அந்த புத்துக்கிட்ட போயிட்டு பாலை விட்டுட்டு அதோட இடத்த வெட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது எங்க போய் தங்கும்? அதுக்கு தங்கறதுக்கு தானே அதுக்கு பொந்தே இருக்கு. அந்த பொந்துல போயிட்டு பாலை பாம்பு குடிக்கும்னு சொல்லிட்டு பொந்துலயே விட்டுறாங்க. அதனால அதுக்கு ஒரு சிரமத்தை நீங்க தரும்போது அந்த சிரமத்தை நம்மளும் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அதுக்கு எப்பவுமே ஒரு ட்ரை இடம் தான் பிடிக்கும். பொதுவா அந்த நான் என்ன சொல்றது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாலாம் சைலண்டான பிளேஸ்ல எல்லாம் சில பாம்பு பொத்துகள் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ட்ரையா இருக்கும். அது மாதிரி அது ஒரு ட்ரை இடத்துல நிம்மதியா இருக்கக்கூடிய விஷயத்த போயிட்டு அங்க போயிட்டு அபிஷேகம் பண்ணி அதை வெட் பண்ணிட்டு அது அங்க இருக்க முடியாம பண்ணோம்னாக்கா அது வேற எங்கேயாவது தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்பாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாக மேடைகளை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு கிளீன் பண்றதுக்குரிய ஹெல்ப் பண்ணுங்க. அதுவே ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அதுக்கப்புறம் நாகருக்கு அபிஷேகம் பண்றோம் செய்யறோம் அப்படின்னும் போது அதை சுத்தமா பண்ணிட்டு வாங்க. பால் வாடைகள் இல்லாம அதை ஈரம் ஜாஸ்தி தண்ணி தேங்காம அதை நல்லா பண்ணிட்டு வாங்க. அப்புறம் உளுந்து ஊற வச்சு முளை கட்டினது பசுமாட்டு கொடுக்கறது. நவகிரகத்துல ராகுக்கு நீல கலர் வஸ்திரம், உளுந்து எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். அப்புறம் பித்திருக்கள் வழிபாடு முறையே நடந்திருந்தா மட்டும்தான் இந்த ராகுகேத்தோட தசாபுக்தி காலங்கள்ல அந்தர்புக்தி காலங்கள்ல திருமணம் நல்லபடியா கைகூடும். இல்லைனாக்கா அதே பீரியட்ல திருமணம் கைகூடும், ஆனாக்கா பித்திருக்கள் வழிபாடு சரியா நடக்காத இடத்துல ஏதாவது தேவையில்லாத குழப்பத்திலயோ இல்ல ஒரு ஆர்வத்திலயோ எதையாவது அவசரப்பட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில சிரமப்படுற மாதிரி ஆயிடும். இது நான் நாக தோஷத்தை பேஸ் பண்ணி சொல்லல, பொதுவா வீட்டுல பித்ருக்கள் வழிபாடு ஜென்ரலா நடக்கணும், கரெக்டா நடக்கணும், அதுக்காக சொல்றேன். அப்புறம் அமாவாசை போன்ற திதிகள், வருஷாதி தவசங்கள் இதெல்லாம் முறைப்படி நடக்குதாங்கிறத பாத்துக்குங்க. இதுல ஏதாவது நமக்கு குறைகள் இருந்ததுன்னா அதுவும் இந்த தசாபுக்தி காலங்கள்ல நமக்கு தடை தாமதங்களை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணமாயிடும். அப்புறம் ஸ்ரீ காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் இங்க சென்னையில கூட குன்றத்தூர்ல இருக்கு. அப்புறம் இந்த கொடுமுடி, கொக்கே சுப்பிரமணியா அந்த மாதிரியான கோயில்களுக்கு கொஞ்சம் ராகு கேத்து பரிகார ஸ்தலம் இன்னும் அவங்கவுங்க ஏரியால என்ன கோவில் இருக்கோ அதை வழிபாடு பண்ணலாம். இல்லைனாலும் எல்லா சிவாலயத்திலுமே நாகமேடை உண்டு, நிறைய அம்மன் கோவில்கள்ல நாகமேடை உண்டு, நிறைய முருகன் கோவில்ல நாகமேடைகள் உண்டு. விநாயகர் எப்பவுமே நாகர் பக்கத்துலதான் அரச மரத்தடியில இருப்பாரு. ஆதிசேஷன் ரங்கநாதர் இருக்காரு, ஆதிசேஷனோட எல்லா சுவாமியுமே நாகரோட சேர்ந்து நம்மள ஆசீர்வாதம் பண்றதுக்கு எப்போதும் தயாரா இருக்காங்க. அதனால நாகர் வழிபாடு எந்த வகையிலயாவது செய்யலாம். என்ன ஒண்ணு, நாகர் வழிபாடு தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது. அதுல இந்த ரெட்ட நாகம் பின்னில் இருக்கிற மாதிரி இருக்கிற நாகத்துக்கு வழிபாடு பண்றது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம். அப்புறம் நாகர் வழிபாடு செய்யக்கூடிய காலங்கள்ல உபவாசம் இருந்து பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணாக்கா அதுக்கு பலன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அரச மர காத்து சுவாசிச்சு அது வெறும் வயிற்றுல உங்களுக்கு உள்ளுக்கு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நாகர் மேடையில போயிட்டு நாகருக்கு வழிபாடு பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் இருந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு காஃபி டீ கூட எடுக்காம, வேணும் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இளநீர் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம், இல்ல வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம், இல்ல அது கூட இல்லாம பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ஏதாவது கையில வச்சுக்கோங்க. ஏதாவது பசி வந்தது தேவைன்னா சாப்பிடுற மாதிரி கையில வச்சுக்கோங்க. ஆனா இந்த பால், டீ, காஃபி இந்த மாதிரி திட ஆகாரங்கள் எடுக்க, ஏன்னா அது எப்படி உள்ள போயிட்டு உங்களுக்கு
புளிச்சு திரிஞ்சிரும். அது மாதிரி இருக்கும்போது நம்மளால அந்த பிராணவாயுவை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால அரச மர காத்தை வந்து அப்சர்வ் பண்றதுக்காகவாது எம்டி ஸ்டமக்ல போயிட்டு அந்த நாகர் வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க பசங்கனாக்கா பேரண்ட்ஸ் வந்து நாகர் வழிபாடு தாராளமா பண்ணலாம். அப்புறம் எல்லா கோவில்லையுமே துர்க்கை அம்மன் உண்டு. அதனால ஆல்மோஸ்ட் இந்த ராகுக்குரிய பரிகாரத்துல வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு தாராளமா பண்ணலாம். அடுத்தது கேத்து பகவானுக்கு கொள்ளு ஊற வச்சு முளைக்கட்டி பசுமாட்டு கொடுக்கறது. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதனால வந்து இது போர் அடிக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நவகிரகத்துல கேத்து பகவானுக்கு பிரீத்திக்கு அந்த கொள்ளு, அப்புறம் அவருக்குரிய வஸ்திரம், அவருக்குரிய இந்த அர்ச்சனை சாமான் எல்லாம் வச்சு செவ்வாய்க்கிழமையில அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ராகுக்கு அப்கோர்ஸ் சனிக்கிழமை. சோ சனிவத் ராகு குஜவத் கேத்து சொல்லுவாங்க. அந்த வகையில சனிக்கிழமையில ராகுக்கும் செவ்வாய்க்கிழமையில கேத்து பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அர்ச்சனையோ இல்லைனாக்கா தேங்காய் சூற விடுறதோ கேத்து பகவானுக்கும் அது பொருந்தும், அது செய்யலாம். அப்புறம் விநாயகரோட காரிய சித்தி மாலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 years பேக் ஒருத்தருக்கு வந்து இந்த காரிய சித்தி மாலையே முடிஞ்சா ஒரு எத்தனை தடவை முடியுமோ படிங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு டார்கெட் வேணும் அப்படின்னா ஒரு 10,000 தடவை அதை படிங்க. ஏன்னா அவர் வந்து அவங்க ஃபேமிலியில வந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருந்தது. அப்போ யாருக்கு ட்ரை பண்ணாலும் கை கூட மாட்டேங்குது அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில வந்து காரிய சித்தி மாலை படிங்க, அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட படிங்க. எத்தனை தடவை முடியுமோ அதை வந்து நிறைய பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 10,000 தடவை அதிகபட்சம் நீங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனா அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு 3000-4000 தடவை படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7 டிக்கெட் இருந்தது அவங்க வீட்டுல. அண்ணன், தம்பி, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்கன்னு எல்லாருக்கும் 1 by 1 திருமணம் கை கொடுச்சு. காரிய சித்தி மாலை ரொம்ப நல்ல பலன் தந்தது. இது அனுபவத்துல சொல்றது தாங்க. இப்ப நான் சொல்ற எல்லா வழிபாடுகளுமே என்னோட அனுபவத்துல கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்களுக்கு நடந்து அதைதான் நான் சொல்றேன். வெளியில இருந்து நான் எதையும் நோட்ஸா எடுத்து சொல்லல, சரிங்களா? அப்புறம் அப்கோர்ஸ் கேத்து பகவானுக்கும் ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு வர்றது, இந்த கொக்கே சுப்பிரமணியா, கீழ்பெரும்பள்ளம், அப்புறம் நாகர் வழிபாடு, இந்த நாக மேடையில செய்யக்கூடிய நாகர் வழிபாடு, இந்த ஒத்தத்தல்ல நாகம் எனக்கு ரெட்டையா பின்னின் இருக்கிற நாகத்துக்கு வழிபாடு பண்றது, இது எல்லாமே செய்யலாம். கேத்துக்குரிய அதிபதி தெய்வம் விநாயகருங்கிறதுனால பூர்ணம் வச்சு செய்யப்பட்ட கொழக்கட்டை நைவேத்தியம் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இழுப்ப எண்ணெயில விளக்கேத்துங்க. கேத்து பகவானுக்கான வழிபாடுல வந்து எப்படி மத்த சுவாமிக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏத்துறோம், சூரியன் குருக்கெல்லாம் வந்து நெய் தீபம் ஏத்துறோம், சுக்கிரனுக்கும் நெய் தீபம் நல்லது. இந்த மாதிரி ராகு கேத்துக்கு வந்து இழுப்பெண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷம். சோ இது மாதிரி வந்து 9 கிரகங்களுக்குரிய வழிபாடுகள் வந்து நம்ம இப்ப பார்த்திருப்போம். அடுத்தது இப்ப பொதுவா இப்ப கிரகங்கள் அடிப்படையில இப்ப 7ஆம் அதிபதியோ 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகமோ இல்ல 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் எடுத்த சாரமோ இல்ல தசா புக்தியோ இத்தனையும் பார்க்கலாமா? எங்களுக்கு பொதுவா கல்யாணத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னும் போது எல்லாருமே செய்யக்கூடியது திருமணஞ்சேரி போயிட்டு வரலாம், நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். அப்புறம் சென்னையில திருமுல்லை வாயில மாசிலாமணீஸ்வரர் கோயில்ல திருமண பிரார்த்தனை நடக்குது, அதுல போயிட்டு கலந்துக்கலாம். சிறுவாபுரியில வள்ளி கல்யாணம் நடக்குது, அதுல கலந்துக்கலாம். நாகலாபுரமும் அந்த ஸ்ரீ காளஹஸ்திக்கு போற வழியில ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் அலமேல் மங்கைக்கு திருமணமான ஸ்தலம் இருக்கு, அங்க போயிட்டு வரலாம். திருப்பதியில கல்யாண கட்டம் தினம் நடக்குது, அதுல எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ அதுல பசங்களோட ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நதி நீராடல் பண்ணலாம். நதி நீராடல் வீட்டுல ஏதாவது கர்ம தோஷங்கள் இருந்ததுனாக்கா தெரிஞ்சோ தெரியாமையோ இருக்கிற தோஷங்களை தாராளமா நிவர்த்தி பண்ணி தரும், அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அடுத்தது இந்த நிறைய இந்த ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம், வள்ளி கல்யாணம், சிவன் பார்வதி கல்யாணம், முருகனுக்குரிய திருக்கல்யாணம், ராமர் கல்யாணம், இது எல்லாமே இப்போ வந்து இந்த பங்குனி உத்திரத்துக்கே நடக்க போகுது வர மாசத்துல. அதனால வந்து இது இந்த ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் எப்ப வேணா நடத்துவாங்க, நிறைய இடத்துல நடக்கும். இப்ப நான் சொன்ன மத்த திருக்கல்யாணங்கள் அத்தனையும் வந்து இந்த பங்குனி உத்திரத்துல நடக்க போகுது. அதனால திருமணத்துக்காக பிரார்த்தனையிலயோ இல்ல திருமணத்துக்கான முயற்சியிலயோ இருக்கிறவங்க இந்த மாதிரி திருக்கல்யாண வைபவங்கள்ல நம்ம சொன்ன அந்த மருதாணியும் கல்கண்டு பானகமும் கொடுத்து அந்த சுவாமியோடைய அனுகிரகத்தை பெறணும் வேண்டிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து ஊர் கோவிலுங்க, இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நம்ம வந்து ஜாதகத்தை பாக்குறோம், பரிகாரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஊர் கோவிலுக்கு வந்து போகணும். முதல்ல வந்து நம்மளை காப்பாத்துறதே ஊர் கோவிலும், நம்ம எந்த ஊர்ல வாழ்றோமோ அந்த ஊரோட எல்லை தெய்வமும் தான். அப்படின்னும் போது முதல்ல ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு முன்னாடி முதல்ல ஊர் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளையார் சன்னதியோ இல்ல சிவன் சன்னதியோ, ஊர் கோவில்னாக்கா நம்ம சொல்றது வந்து சிவன் கோவில் தான். எய்தர் சிவன் கோவில் இல்லைன்னா எல்லா ஏரியாலுமே ஒரு சிவன் கோவில் ஒரு பெருமாள் கோவில் ரெண்டுமே இருக்கும். எல்லா ஒவ்வொரு பின்கோடுக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிவன் கோவில் ஒவ்வொரு பெருமாள் கோவில் உண்டு. அப்ப அந்தந்த ஏரியால இருக்கிற ஊர் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோவிலா இருந்தா ஆஞ்சநேயரும் பெருமாள் மூலஸ்தானமும் இருப்பாங்க. சிவன் கோயிலா இருந்தா பைரவரும் உள்ள சுவாமியும் இருப்பாங்க. சோ அதனால விநாயகர் கிட்ட, சுவாமி கிட்ட, பைரவர் கிட்ட எல்லாம் வேண்டிண்டு திருமணம் நல்லபடியா கை கூடணும்னு இந்த வீட்டுல ஒரு மங்கள காரியத்துக்கு முயற்சி பண்றதுக்காக எடுத்திருக்கோம். நல்லபடியா நடத்தி கொடுக்கணும், அதுக்கான போக்குவரத்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஊர் கோவில முதல்ல வேண்டிக்கோங்க. அதுக்கு அடுத்ததுதான் குலதெய்வம், அதுக்கு அடுத்தது இஷ்ட தெய்வம், அதுக்கு அப்புறமா தான் பரிகாரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணுங்க. இது எந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் பாக்குறீங்களோ பாருங்க. ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு போறாங்க. இஷ்ட தெய்வத்தை ஆல்மோஸ்ட் நம்ம மறக்க போறது கிடையாது. இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை தான் எப்போதும் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த ஊர் கோவில வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கிறது கிடையாது. போறாங்க, பிரதோஷம்னா கூட எங்கேயோ இருக்கிறவங்க கூட இவ்வளவு தூரம் இருக்கிற கோயிலுக்கு சுருட்டப்பள்ளி போறாங்க, கபாலீஸ்வர் கோயில் வராங்க, எங்கெங்கயோ இருக்கிற ஊர் கோவில்ல இருக்கிற ஊருக்குள்ள நம்மளுக்கு தினம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம குடியிருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சுவாமி 5 கால பூஜையும் வாங்கிட்டு தினம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்காம நம்ம எங்கெங்கயோ சுத்தி பிரயோஜனமே கிடையாது அப்புறமா. அதனால ஊர்கோவில் வழிபாடை செய்துட்டு அங்க முதல்ல ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் குலதெய்வத்துக்கே வரணும். இது ஒண்ணு கொஞ்சம் ஜாதகத்தை எடுக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனாலும் இனிமே இப்ப ஆல்ரெடி எடுத்தாச்சுன்னா கூட ஊர் கோவில்ல போயிட்டு ஒரு முறை ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு, ஜாதகம் மீன்ஸ் அந்த பயோடேட்டா, நீங்க திருமணத்துக்காக எப்படி அதை ரெடி பண்ணிருப்பீங்களோ அதை ஃபுல்லா பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க, ஆரம்பிங்க. அப்புறம் வந்து ராமாயண பாராயணம் பண்றதுனாலயும் திருமணம் நல்லபடியா சீக்கிரமா கை கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ திருமண பேச்சு ஆரம்பிக்கும் போது வீட்டுல வந்து ராமாயண பாராயணம் வைக்கலாம். இல்ல திருமணம் ரொம்ப தாமதமாகுது, நிறைய ட்ரை பண்றோம், டக்குன்னு முடிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா அவங்களும் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். சிம்பிளா படிக்கிற மெத்தட்ஸும் இருக்கு, நல்லா பிரீஃபா படிக்கிற புக்ஸும் இருக்கு. எது சரியா இருக்குமோ அதை விசாரிச்சுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த பெருமாள் கோவில்ல யார்கிட்ட வேணாலும் நீங்க அதை கேட்டுக்கலாம், என்ன புக் படிச்சா நல்லதுன்னு. ஸ்லோகம் படிக்க தெரிஞ்சவங்க இந்த மூலத்தையே படிக்கலாம், இல்ல உரையை கூட படிச்சு நீங்க அந்த ராமாயண பாராயணம் பண்ணலாம். சோ ஸ்லோகமா தான் அதை படிக்கணுமா அப்படின்னு தான் நினைக்க வேண்டாம். அப்புறம் யாரோட ஜாதகத்துல 6, 8ஆம் அதிபதிகளோட புக்தியோ அந்தர்புக்தியோ, தசையை பத்தி சொல்லல, புக்தியோ அந்தர்புக்தியோ நடக்குதோ அவங்க அந்த நேரத்துல திருமண முயற்சி எடுக்காதீங்க. கண்டிப்பா அந்த நேரத்துல நல்லதா வராது, மனசு கொஞ்சம் பெட்டப் ஆயிடும். அதனால அந்த புக்தியோ அந்தர்புக்தியோ 6, 8ஆம் அதிபதி முடியட்டும், அதுக்கு அப்புறமா எடுத்து பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் முருகனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்துறது, பட் இது வந்து திருச்செந்தூர்ல ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்த கோவில வேணாலும் முருகனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி சீக்கிரமா வீட்டுல சுபகாரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு பண்ணுங்க. பிரார்த்தனையில முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை அப்ளையே பண்ணாதீங்க. கஷ்டப்படாம இருக்கணும், குழந்தை பிரச்சனை இல்லாம இருக்கணும், இந்த மாதிரிலாம் வேண்டாம நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே வேண்டிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அப்புறம் கோவில்கள்ல வந்து ஜென்ரலா போகும்போது நம்ம அர்ச்சனை பண்றதை விட ஒரு மாலையா சாத்தலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னதான் எதை உண்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு திருமண மாலை வேணும், ஒரு கல்யாண மாலை வரணும் அப்படின்னு நினைக்கும் போது சுவாமிக்கு நிறைய நம்ம வந்து மாலை சாத்த அந்த மாலைக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதனால மாலை வாங்கி சாத்துறது, இல்ல உங்க கையாலேயே பூவை தொடுத்து ஒரு 4 முழம் 5 முழம் சுவாமியோட வசரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாலையா அதை கட்டி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வந்து மூத்த தம்பதிகள், வயசான தம்பதிகள் யாரையாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்த உடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அந்த தம்பதிகளா அவங்களை யாரையாவது பார்க்கும்போது அவங்கள நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். பெரியவங்களை யாரை பார்த்தாலும் நமஸ்கரிக்கிறதுங்கிறது நம்மளோட அடிப்படை பண்பாடு.
இருந்தா கூட இந்த மூத்த தம்பதிகளா பார்க்கும்போது அவங்கள நமஸ்கரிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அப்புறம் திருமணத்தை வேண்டி யாராவது ஒரு பெரியவங்களை கூட்டு அவங்களுக்குரிய அவங்கள சாப்பிட சொல்லி போஜனங்கள் அவங்களுக்கு போஜனம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை அந்த வரன் வீட்டுல அன்னைக்குன்னு இருக்க சொல்லி குழந்தைங்கள நமஸ்காரம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்க. அது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் அதை செய்யலாம். திருமணத்துக்காக நடக்கிற இடத்துல கலந்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி சீசன்ல பண்ணுவாங்க. தை மாசத்துல இருந்து வைகாசி மாசத்துக்குள்ள பார்த்தோம்னாக்கா அங்கங்க பண்ணுவாங்க. அது மாதிரி நடக்கிற இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு சுயம்பரா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கலாம், சங்கல்பம் பண்ணிக்கலாம். அப்புறம் சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்குன்னு மூல மந்திரங்கள் இருக்கு. அந்த மூல மந்திரங்களை கேட்டு வாங்கி அதை ஜபம் பண்ணலாம். இது கல்யாணம் முடியிற வரைக்கும் தான், அதுக்கப்புறமா தேவை கிடையாது. அப்புறம் உங்களுடைய உறவுல யாருக்காவது ரொம்ப நெருக்கமான கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு திருமணம் முயற்சிக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா அந்த உதவிகளை செய்து அவங்களோட சந்தோஷத்துக்கு ஆளானோம் அப்படின்னாக்கா அந்த சந்தோஷத்தினால அதே மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்க லைஃப்லயும் நடக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அப்புறம் செவ்வாய்க்கிழமையிலயும் வெள்ளிக்கிழமையிலயும் வீட்டை அலம்பி தள்ளுறது, ஒட்டடடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க. அப்புறம் சுத்தமான தரமான சாம்பிராணி போட்டு தூபம் போடுறது, இது ரொம்ப விசேஷம். அப்புறம் சித்திரகுப்தர் கோயிலுக்கோ இல்ல பிரம்மா கோயிலுக்கோ போலாம். ஜாதகம் வச்சு வழிபாடு பண்ணணும்னு அங்க அவசியம் கிடையாது. சித்திரகுப்தர் கோயிலுக்கோ பிரம்மா கோயிலுக்கோ திருமணம் சீக்கிரம் கை கூடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டு வரலாம், அது நல்லது. அப்புறம் ஜாதகம் பார்க்கும் போதே அதுல எதுனா திருமண தடை இருக்கா, காலதாமதம் ஆகுமா, திருமணத்துக்குரிய தசா புக்தி இப்ப என்ன நடக்குது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்குங்க. அதுக்கப்புறமா இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சீக்கிரமா நடக்கிறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா திருமணம்ங்கிறது காலத்தை பயிர் செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருமணத்துக்கும் பொருந்தும். இப்ப அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஜாதக பொருத்தம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, இப்ப சமதோஷ ஜாதகம் 2 ஜாதகத்துக்கும் ஆயுள் பலம், அப்புறம் புத்திர பாக்கியம், பிரிவில்லாத வாழ்க்கைங்கிறத நம்ம மனப்பொருத்தம்ங்கிற ஒரு வார்த்தையாவும் அதை பயன்படுத்துவோம். சோ மனப்பொருத்தம் நல்லா இருந்ததுனாக்கா பிரிவு வராதுங்கிற மாதிரி. அதுக்குதான் நம்ம அந்த கேந்திர தோஷத்தை பத்தி போன செஷன்ல பேசினது. அதனால அந்த சமதோஷ ஜாதகமா இருக்கா, ஆயுள் பலம் நல்லா இருக்கா, புத்திர பாக்கியம் நல்லா இருக்கா, கேந்திரஸ்தானங்கள் அந்த பிரிவில்லாத வாழ்க்கைக்குரிய கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்கா, அப்ப திருமணம் பண்றத பத்தி யோசிக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு நல்லா இருந்தா கூட போதும், 2 பேருக்குமே நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இப்ப 7 சனியில கல்யாணம் பண்ணலாமா, இல்ல கேது தசை நடக்குது கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விகள் தேவையில்லை. 7 சனியில நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அஷ்டம சனியில நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அவங்களோட தசா புக்தி நல்லா இருந்ததுனாக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அதனால அதுக்குரிய சின்னதான் என்ன, சனி தர்மகாரகன், தர்மப்படி வாழ்ந்திருந்தாங்கன்னாக்கா அவங்கள அந்த கிரகம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சோ அதே மாதிரி கேத்தும் ஞானக்காரகன். சோ ஞானத்துக்குரிய சில விரக்திகளை தரும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர பட்சத்துல அந்த கிரகத்தினாலையும் பெருசா எந்த பாதிப்பும் வராது. சோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாதிரி திருமணத்தை கை கூட வைக்கணுமே தவிர இந்த மாதிரி 7 சனி, கேது தசை, இல்ல அஷ்டம சனி அந்த மாதிரி காலங்கள்ல திருமணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கறதோ இல்ல அதை வச்சு திருமணத்தை டிலே பண்ணிக்கிறதோ செய்யக்கூடாது. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கதலி விவாகம்ங்கிறது வாழைமர கல்யாணம்னு சொல்லுவோம். சோ வாழை மரத்துக்கு திருமணம் பண்றதுங்கிறது இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. 1890s எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, 80s ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது 90s விட. சோ இது பொதுவா ஆண் ஜாதகர்களுக்கு தான் பண்ணணும். நிறைய பேர் அப்பெல்லாம் பெண் ஜாதக குழந்தைங்களுக்கும் பண்ணியிருக்காங்க இந்த வழிபாட. ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு ஜாதகமே எழுதாத காலகட்டத்துக்கு அப்புறமா ஜாதகம் எழுதுறதுன்னு வரும்போது அவங்களுக்கும் செவ்வாதோஷம் இருந்ததுனாக்கா கதலி விவாகம் பண்றதுங்கிறது ஒரு பழக்கத்துல வந்தது. ஆனா அது தேவை கிடையாது. பொருத்தம் உள்ள ஜாதகத்தை பார்த்து பண்ணாலே போதும். கதலி விவாக பரிகாரமே நாட் நெசசரி. அது செய்யறதுனால ஒருத்தருக்கு கரெக்டா நடந்துதா, அது ஒரு திருமணத்தோட நடந்துதா, பெண் ஜாதகம் பார்க்காம ஆணுக்கு மட்டும் செவ்வாதோஷம் இருக்கிறத வச்சு திருமணம் பண்ற பட்சத்துல அந்த செவ்வாதோஷம் பாதிப்பு செய்யாம இருந்ததான்னு பார்த்தோம்னாக்கா
அப்படி எதுவும் அப்பெல்லாம் நடக்கல. சோ அது பரிகாரம் பண்ணதோட சரியே தவிர அனுபவத்துல பார்க்கும்போது பாதிப்பு வரதான் செஞ்சுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கதலி விவாகத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு இந்த திருப்பயஞ்சிலின்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க அதை சிம்பிள் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க. வாழை மரத்தை வெட்ட மாட்டாங்க, திருமாங்கல்யம் மட்டும் கட்டிட்டு அந்த ஒரு சின்ன ப்ராசஸா நடக்கிறது, அதுல வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரொஃபைல் பையன் வீட்டுல பொண்ணு வீட்லயோ ப்ரொஃபைல் ரெடி பண்ணும் போதே பையனோட ஹைட்டு, பொண்ணோட ஹைட்டு, வெயிட்டு, கலரு, படிப்பு, அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. ஆனா அதுல வந்து இந்த பிளட் குரூப்பையும் கொடுத்தா ரொம்ப நல்லது. சோ அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்பையும் கொடுக்கும் போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன், இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரு பிளட் குரூப்பையும் ப்ரொஃபைல்ல சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் திருமணம் முடிவானதுக்கு அப்புறம் இந்த பத்திரிக்கை கொடுக்கறதுல வந்து 2 வீட்டு உறவினர்களையும் நேர்ல போய் பாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் பேச போறது எதுவுமே வந்து இப்போ ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இந்த பரிகாரங்கள் சம்பந்தமா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப ஜென்ரலான விஷயங்கள் தான் இந்த பயோடேட்டால ப்ரொஃபைல்ல வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, சொல்லியிருக்கோம். இந்த பிளட் குரூப்பையும் அப்ளை எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பத்திரிக்கை கொடுக்கும்போது பையன் வீட்டுல பெண் வீட்டார் பையன் வீட்டுடைய உறவினர்களுக்கும் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்களோட போன்ல தொடர்பு கொள்ளணும், அவங்களோட பேசணும். உங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுக்குறோம், பாத்துக்கோங்க, செய்யுங்க, நீங்க என்ன பண்றீங்க, அவங்க வீட்டு பெண்ணை எங்கேருந்து எடுத்தாங்க, யாருக்காவது கல்யாணம் ஆயிருக்கா, அவங்களாம் எங்கேருந்து வரன்னு எடுத்தாங்க பண்ணாங்கிறது எல்லாம் பேசணும். அதே மாதிரி பெண் வீட்டார்களுடைய கூட பிறந்தவங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பையன் வீட்லயும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி போத் சைடு தெரிஞ்சுக்காம ஃபியூச்சர்ல வந்து அவங்கெல்லாம் வந்து பெருசா கான்டாக்ட்லயே இல்ல, அவங்க சொந்தக்காரங்களே இல்ல அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சொத்து பிரச்சனையால பங்காளி பிரச்சனை, யாரும் பேசுறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாம ஒரு குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து அந்த தெருமுனையில இருக்கிறவங்க கூட அந்த ஃபேமிலியை பத்தி தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கும் போதே இல்ல திருமணம் முடிவானவன் நிச்சயதார்த்தத்துக்கே அவங்களெல்லாம் வந்து நேர்ல அழைக்கிற அளவுக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னாக்கா அப்போ இரு வீட்டாரோட உறவினர்கள் அவங்களோட அப்ரோச், அவங்களோட பேச்சு, அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல இடமாங்கிறத தீர்மானம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அந்த திருமணத்துக்குள்ள இறங்குறது ரொம்ப அந்த போத் சைடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசலாம், கான்டாக்ட் இருக்கும் உங்களுக்கு. யாருமே இல்லாம அந்த பையன் வீடுனா பையன் வீட்டுல இருக்கிற 4 பேரு, பொண்ணு வீடுனா பெண் வீட்டுல இருக்கிற ஒரு 4 பேரோட அந்த 10 பேரோடைய அந்த திருமணத்துடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சுக்க கூடாது. சுத்தி இருக்கிற மற்ற உறவினர்களையும் கான்டாக்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட். ஒண்ணு வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கும் போதே பெண் குழந்தைங்க அவங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறது ரொம்ப நல்லது. அவங்களோட ஹீமோகுளோபினோ, தைராய்டோ, அப்டாமல் ஸ்கேன் எடுத்துக்கிறதோ, அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருக்காங்களா, ஒருவேளை இருந்ததுன்னா அதுக்குரிய நியூட்ரிஷனான ஃபுட்டு எடுத்து அதை எப்படி வந்து நல்லபடியா பண்ணிக்கலாங்கிறதுல ஒரு அவேர்னஸ் வேணும். சோ இத வந்து திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட பேபி பர்த் டிஸ்டர்ப் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு ஃபர்டிலிட்டி மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றதோட திருமணத்துக்கான பேச்சு எடுக்கும் போதே அவங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய்மார்கள் பார்த்தோம்னாக்கா பசங்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது இப்ப எல்லா பசங்களுக்குமே ஆல்மோஸ்ட் லேட் மேரேஜ் தான் ஆகுது. மினிமம் 27-28 இயர்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ தாய்மார்கள் முக்காவாசி பார்த்தோம்னாக்கா மெனோபாஸ்ல இருக்காங்க. அப்போ பெண்கள் வந்து பசங்களோட திருமணத்துக்கு அப்புறமா சீக்கிரமாவே வீக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாம அவங்களும் தன்னோட மெனோபாஸ வந்து சரியா பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்துல அவங்க ஒரு டூர் போகிறதுக்கோ ஏதாவது கொஞ்சம் தனிச்சு செயல்படுறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரம் மனசோர்வு அடைஞ்சிடுறது, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால வந்து சரியான முறையில ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சரி பண்றது நல்லது. அப்புறம் இந்த நாகதோஷ பரிகாரம்ங்கிறது வந்து செய்யற பட்சத்துல பகல் வேலையில தான் பண்ணணும்.
அப்புறம் இந்த ராகு காலத்துல செய்யறதுங்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப காலஹஸ்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் எவ்ரி 1 hour or 1.5 hours ஒன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால பகல் பொழுதுல இந்த நவகிரக வழிபாடு பிஃபோர் 12 பண்றது நல்லது, உச்சி காலத்துக்குள்ள பண்றது ரொம்ப நல்லது. அந்த வகையில ராகு கால நாகதோஷ பரிகாரங்களையும் பகல்லயே பண்றதுக்கு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30-6க்காக வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போய் பொறுமையா பண்றதெல்லாம் இல்லாம, செவ்வாய்க்கிழமையில கூட 3-4:30 வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம பகல்ல பண்ணுங்க, 12 மணிக்குள்ள பண்ணுங்க. அது வந்து உபவாசம் இருந்து பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில வழிபாடுகள்லாம் உபவாசம் இருந்து பண்ணும்போது அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் நாகதோஷ பரிகாரத்துல இருக்கிறவங்க தான் செய்யணும்னு இல்ல. ராகு கேத்தோட தசா புக்தி அந்தர்புக்தி காலங்கள் இருக்கிறவங்க கூட யார் வேணாலும் அந்த நாகதோஷ பரிகார பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா பாம்பு அமர்ந்த இடம் பாழ்னு தான் சொல்றோம். திருமணத்துக்கு அதோடைய அந்தர்புக்தி தசா புக்தி எல்லாம் வரும்போது அதுக்குரிய தடை தாமதங்களை அது கொடுக்கதான் செய்யும். ஆனா நாகதோஷம் இல்லைனாலுமே அதோட தசா புக்தி அந்தர்புக்தி காலங்கள்ல யாருக்கு வந்து ஏதாவது தேவைப்படுறவங்க அந்த வழிபாடு செய்துட்டு வரும்போது அந்த தடை தாமதங்கள் இருக்காது. திருமண முயற்சி வந்து நல்லபடியா நடக்கும். அப்புறம் பேரண்ட்ஸோட ஹாரஸ்கோப்ல 5ல இல்ல 9ல ராகு கேத்தோட தொடர்போ இல்ல ராகு கேத்தோட சாரம் பெற்றவர்களும் இருக்கும்போது அவங்களோட முயற்சியில அந்த திருமணம் கை கூடுறதுல ஒரு தாமதம் இருக்கும். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பசங்களுக்கு பண்றதுல ஏதாவது வந்து கான்ட்ரவர்சிஸ் வரும். அதனால அவங்களும் வந்து எந்த பேரண்ட்ஸோட ஹாரஸ்கோப்ல 5, 9ஆம் இடங்கள்ல இந்த சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கோ அவங்களும் அதே மாதிரி தனித்த குரு இருக்கிற ஜாதகர்களும் சரி, அவங்கெல்லாம் வந்து இந்த நாகதோஷ பரிகார பூஜைகளையோ இல்ல குரு பிரீத்தியோ செய்யும் போது அதுவும் வந்து பசங்களுக்கு டைம்லி மேரேஜ் நடக்கிறதுக்கோ இல்ல பேரண்ட்ஸ் பசங்க எல்லா பெற்றோர்கள் குழந்தைங்க எல்லாருடைய சம்மதத்தோட எல்லாருடைய ஒரு முழு திருப்தியோட அந்த திருமணம் கை கூடுறதுக்கு அந்த பரிகாரம் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில பேரண்ட்ஸ் உங்களோட ஜாதகத்தையும் பாருங்க. அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் நல்லா இருக்கா, புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம்லாம் நல்லா இருக்கா பாருங்க. அதுக்கேத்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது உங்களுக்கும் நல்ல பசங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் பசங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி எந்த விதமான அந்த புத்திரஸ்தானத்துல இருக்கிற கிரகங்களால பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ராகு தசையில சூரிய புக்தி நடக்கும் போதோ அல்லது சூரிய தசையில ராகு புக்தி நடக்கும் போதோ திருமண முயற்சியை கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ராகு கேத்துவோட மிக அருகாமையில இப்போ ஒரு 3 டிகிரிக்குள்ள இருக்கு இல்ல ஒரே நட்சத்திர பாதத்துல ராகு கேத்துவோட எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய தசாபுக்தி காலங்கள்லயும் அந்த திருமண முயற்சி வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு பாக்குறது நல்லது. அப்புறம் ஒரு என்ன சொல்றது, கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். இந்த மாதிரியான தசாபுக்தி காலங்கள்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கு கட்டாயம் அந்த நாகதோஷ பரிகாரம் ராகு கேத்துவோட ஒரே டிகிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பா பண்றது நல்லது. அப்புறம் யாருக்காவது குரு புக்தியோ இல்ல குருவோட அந்தர் புக்தியோ நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படிப்பட்ட வரன், இந்த ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு குரு தசைல சுய புக்தி நடக்குது, இல்ல மற்ற கிரகங்கள்லயும் குரு புக்தி வரும் இல்லையா, சனி தசை, புதன் தசை, ராகு தசை, சூரிய தசை, சந்திர தசை எல்லாத்துலயுமே குருவோட புக்தின்னு வரும். அந்த திருமண முயற்சி பண்ணும் போது இந்த குரு தசை யாருக்காவது வந்ததுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒபீஸ் இருக்கிற மாதிரியான வரன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்க வந்து வர பொண்ணு நல்லா ஒபீஸா இருக்காங்க இல்ல பையன் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, அதனால எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கு அந்த வரன்ல, ஆனா வந்து ஒபீஸா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. குரு புக்தியோ குருவோட அந்தர் புக்தியோ நடக்கும்போது அந்த பீரியட்ல வரக்கூடிய வரன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட வரன் வரும்ன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா. அப்ப குருபக்தி நடக்கும்போது கொஞ்சம் குண்டா இருக்கிற பையன் வருவான்மா இல்ல கொஞ்சம் குண்டா இருக்கிற பொண்ணு வருவான்னு நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். அப்ப அந்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா தைரியமா நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். பின்னாடி காலத்துக்கு அது எதுவும் பாதிப்பு கொடுக்காது. அதனால அப்புறம் இந்த சனி புக்தியில பாத்தீங்கன்னாக்கா சனி புக்தியோ சனியோட அந்தர் புக்தி காலங்கள்ல வரும்போது இந்த ஹேர் growth கம்மியா இருக்கிறது, முன்வழுக்க, அப்புறம் இந்த சருமத்துல ஸ்கின்னோட மெலனின் கம்மியா இருக்கிறது, அப்புறம் ஹைட்டு
2 பேரும் ஈக்குவல் ஹைட்டா இருக்காங்க, ஒருத்தர் ஹைட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறது மாதிரி இல்லாம 2 பேருமே ரொம்ப சம அளவா இருக்கிறது, இல்லைனாக்கா அந்த பல் வரிசைகள் வந்து ஏற்குமாறா இருக்கிறது, இந்த மாதிரி தோற்றத்தினால வரக்கூடிய டிஃபரன்ஸுங்கிறது சனி கிரகத்துடைய தசா புக்தி அந்தர்புக்தி காலங்கள்ல, தசைங்கிறதுக்கு சொல்லல, இந்த புக்தி அந்தர்புக்தி காலங்கள்ல அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இந்த குரு புக்தியோ சனி புக்தியோ எல்லாம் வரும்போது வரக்கூடிய வரன் வந்து இந்த மாதிரிலாம் வந்ததுன்னாக்கா ஜாதகம் நல்லா இருக்கு, ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னாக்கா செலக்ட் பண்ண பாருங்க. இது மாதிரி காரணங்களால அந்த அலைன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தோம்னாக்கா அதேதான் சூரிய புக்தி அவரோட அந்தர் புக்தியில பார்த்தோம்னாக்கா சொந்த தொழில் செய்யற வரன்லாம் வரும். அப்போ ஓன் பிசினஸ் பண்ற வரன் வேண்டாம், எங்களுக்கு வந்து வேலைக்கு போற வரன் தான் வேணும் அப்படின்வாங்க. அப்ப அந்த தொழில் நல்ல தொழிலா, அது எத்தனை வருஷம் எதிர்காலம் அதுக்கு இருக்கு, அவங்க அதுல எத்தனை வருஷமா அனுபவத்துல இருக்காங்க, ஃபியூச்சர்ல அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி தான் செலக்ட் பண்ணலாமே தவிர இந்த ஓன் பிசினஸ் அப்படின்னாலே அதை வந்து அவாய்ட் பண்றதுங்கிறத கூட வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டு வரலாம். கேர்ள்ஸ் இப்ப எவ்வளவோ நல்லா சிந்திக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனாலும் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து ராகு கேத்தோட புக்தி அந்தர் புக்தியில இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல ஈடுபாடு குறைவான பழக்க வழக்கம் உள்ள வரன் வரும். இப்ப எப்படி நம்ம சூரிய புக்தியில செல்ஃப் எம்ப்ளாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தோமோ, அது மாதிரி சனி குருவை பார்த்தோம்னா இந்த ராகு கேத்துடைய புக்தி அந்தர் புக்திகள்ல பார்த்தோம்னாக்கா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல ஈடுபாடு ரொம்ப குறைவா இருக்கிற வரன் வரலாம், இல்ல அவங்க கொஞ்சம் நாஸ்திகம் பழக்க வழக்கம் உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல மாற்று மதத்தோட கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வேற ஒரு மதத்துல கூட மாறி இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்பு உள்ள வரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ராகு கேத்தோட புக்தி அந்தர் புக்திகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்குறதுங்கிறது நல்லது. அதர்வைஸ் ராகு சந்திரனோட தொடர்புல இருக்கும்போது கொஞ்சம் வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ இருக்கக்கூடிய வரன் வரலாம், அதுலயும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பார்த்திருக்கிறது பார்த்தோம்னாக்கா ராகு இந்த என்ன மாதிரியான வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பார்த்தோம். கிரகங்கள் அடிப்படையில பரிகாரங்கள் காமனாவும் என்னென்ன பண்ணலாங்கிறது பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் கிரகங்கள் அடிப்படையில தனிப்பட்ட முறையில என்னென்ன பார்க்கணுங்கிறதும் பார்த்திருப்போம். இது இல்லாம இந்த ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு திருமணத்துக்கு, அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு முன்னாடி அதை சொல்லுவாங்க. இப்ப அந்த இப்போ இல்ல, எப்பவுமே அந்த பழமொழிக்கு என்ன சரியான அர்த்தம் கிடையாது, சரியான வழக்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா 1000 தரம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணு, இதுதான் அந்த பழமொழியோடைய சரியான அர்த்தம். சோ இது வந்து இப்போ அந்த மாதிரி பொய் சொல்றதுங்கிறது ரொம்ப குறைவாதான் இருக்கு. ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் ஏமாற்றங்களோ இல்ல மன வருத்தங்களால இல்ல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களாலதான் நிறைய திருமணங்கள் தடைப்படுது. திருமணங்கள் தடைப்படுறத பத்தி சொல்றேன், திருமணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனை அது. அதனால திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 1000 தரம் போய் சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இப்ப பெண் பார்க்க வாங்க அப்படின்னு பெண் வீட்டார் சொன்னதுக்கு அப்புறம் தான் பையன் வீட்டுக்கு பெண் வரணும், அதுக்கு நேர்ல போய் தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்போ அந்த மாதிரி இல்ல, அந்த காலம்னே கிடையாது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. சோ டிரான்ஸ்போர்டேஷன், இந்த மொபைலு போனு இந்த மாதிரி விஷயங்களாலதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன், டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து குறைஞ்சு போச்சு. அதனால பெண் பார்க்க வாங்கன்னு சொல்றது, ஜாதக பரிவர்த்தனைக்காக போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வர்றது, அப்புறம் தரகர்கள் மூலமா அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரி நிறைய வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் நிறைய வந்து கம்யூனிகேஷன் இருந்தது. அந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து திருப்பியும் வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சோ நம்ம கொஞ்சம் வந்து இந்த பெண் வீட்டுக்கு போறதோ பையன் வீட்டுக்கு போகிறதையோ வந்து கஷ்டமா நினைக்கிறதோ இல்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்லைங்க, எங்களுக்குலாம் இது ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், தாராளமா நீங்க வந்து போன்லயே சொல்லலாம், இது மாதிரி சொல்லி நம்ம வந்து அந்த உறவை வந்து பலப்படுத்திக்காம போறோம். சோ அதனால இந்த 1000 தரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கிறத வந்து கொஞ்சம் சரியா பயன்படுத்தினாக்கா
அந்த பெண்ணுக்கு தேவையான அறிவுரைகள் சொல்லலாம், இல்ல பெண்ணை கொடுக்கலாமா இல்லையாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு நிறைவா வந்து யோசிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பழமொழியை வந்து கொஞ்சம் கருத்துல வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து அந்த 1000 மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த பத்திரிக்கை கொடுக்கறது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். சோ பெண் பாக்குறதுல இருந்து பரிவர்த்தனையில இருந்து வரனுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு முறை பொண்ணை பார்ப்பாங்க. அப்புறம் கூட பிறந்த ரிலேஷன்ஸோட சேர்ந்து வந்து ஒரு முறை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பூ வைக்கிறதுக்கு ஒரு முறை வருவாங்க. அதுக்கப்புறம் கை நினைக்கிறதுக்கு 2 வீட்டு சைட்ல இருந்து வருவாங்க. இதுக்கப்புறமா வந்து இப்ப கை நினைக்கிறதெல்லாம் ஹோட்டல்ல நடக்குது. இவங்க ஒரு ட்ரீட்டு, அவங்க ஒரு ட்ரீட்டு. சோ வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது, சமைச்சு பரிமாறுறதுங்கிறது இன்னுமே இல்ல, கேட்டரிங் ஆயிடுச்சு. இது வந்து அவங்களோட வீட்டு ருசி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுடைய வீட்டு சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்க எது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்களோட விருந்தோம்பலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இதெல்லாம். அப்ப அந்த உறவு முறைகளை வந்து நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு பதிலா வேலை செய்யறதுங்கிறது இப்ப ரொம்ப அதனால என்னாச்சு, கவனிப்பு குறைஞ்சு போச்சு. கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதனால வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊர் கூட்டி நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணத்தை விட அப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு தான் அதிகமா ஜனங்க வருவாங்க. எதுக்காக வருவாங்க? இந்த பையனை இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி தரோம், இந்த பையன் மேல எதனா புகார் இருந்தா முன்கூட்டியே தெரியறதுக்காக தான். சரி, அதுவாதி இல்லைன்னா கூட மாப்பிள்ளை அழைப்பு எதுக்கு பண்ணுவாங்க? அந்த பையனை பத்தி எதனா புகார் இருந்தா தெரியறதுக்காக தான் மாப்பிள்ளை வண்டியில உட்கார வச்சு ஊரெல்லாம் காமிச்சிட்டு வருவாங்க. சோ எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனாக்கா அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியாவது அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக. இது எதனால அந்த பழக்கம் இருந்ததுன்னா, அப்பெல்லாம் வந்து விவாகரத்துகள் ரொம்ப குறைவு, இல்லன்னே சொல்லலாம். அப்போ திருமணம் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்த காலகட்டத்துல இந்த முறைகள் எல்லாம் ரொம்ப இருந்தது. பட் இப்போ திருமணத்துக்கு அப்புறமா அஃபெக்ட் ஆகிற பட்சத்துல பசங்களும் ஈக்குவலா அஃபெக்ட் ஆறாங்க, பெண் குழந்தைகளும் ஈக்குவலா அஃபெக்ட் ஆறாங்க. சோ அது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் எல்லாரும் இந்த மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணும்போது போத் சைடு, பையன் வீட்டுடைய அப்பா அம்மாவும் சரி, பெண்ணுடைய அப்பா அம்மாவும் சரி, சேர்ந்து வந்து ஃபைனல் ஒப்பீனியன் வாங்குறது. நீங்க எந்த ஜோசியர்கிட்ட பாத்தீங்க, நாங்க எந்த ஜோசியர்கிட்ட பார்த்தோமோ அங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த ஜோதிடத்துல இருந்தே ஆரம்பிச்சு திருமணம் முடிகிற வரைக்கும் போத் சைடு அந்த பத்திரிக்கை கொடுக்கறதுல இருந்து திருமணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த விருந்துகள்ல கலந்துக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுங்கிறது கொஞ்சம் கவனிச்சு பண்ணாக்கா ரொம்ப நல்லது. இது வந்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கும் சரி, இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து ஓப்பனா இருக்கும், வந்து அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், யாரோடையும் பழகாம இருக்கிறது, இது வந்து வாழ்க்கையே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம அந்த அவங்க ஓப்பனாவும் இருப்பாங்க, பிராட் மைண்டாவும் இருப்பாங்க, இண்டிபெண்டாவும் இருப்பாங்க, இண்டிவிஜுவாலிட்டி வேற நிறைய இருக்கும். எல்லாம் இருந்தா கூட யாரோடையும் பழக மாட்டாங்கன்னா அப்புறம் வந்து எப்படி? சோ ஆரம்பமே தனி குடுத்தனம் வருது, நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. சோ இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இன்னும் நிறைய கொஞ்சம் பழைய முறைகளை ஃபாலோ பண்றது, இந்த கூட்டு குடும்பங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த வழிபாடுகள் எல்லாமே வந்து வெறும் ஜஸ்ட் அனுபவத்துல சொன்னதுதான். இதெல்லாம் இது மாதிரி சிம்பிள் வழிபாடுகள் தான். இதுல தீப வழிபாடு ரொம்ப விசேஷமானது. சில காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏத்துறதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எவ்வளவு காலையில சீக்கிரமா வீட்டுல வந்து விளக்கேத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஒரு 5:30 மணிக்காவது மினிமம் காலையில விளக்கேத்துறதுங்கிறது வீட்டுக்கே வந்து ரொம்ப லட்சுமி கட்டாட்சமா இருக்கும். சோ அந்த வெள்ளியை பார்ப்பாங்க சிலர். நான் காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடும் போதே வாசல்ல வந்து வெள்ளி பார்த்துட்டு தான் கோலம் போடுவாங்க. அது மாதிரிதான் வந்து அந்த சுக்கிரனை பாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. சோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும். எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பழமைகளோட வாழ்றோமோ அவ்வளவுக்குள்ள இந்த குடும்ப அமைப்புக்கு, திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் பொது கருத்துக்களோட கலந்து சொல்லியிருக்கேன். சோ பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள தயார் பண்ணிக்கிறது, திருமணத்துக்கு பசங்களோட திருமண நேரத்துல அம்மாக்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுல, அதுக்கப்புறம்
ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், இந்த திருமணம் ஏற்பாடு ஆகும் போதுல இருந்தே வந்து அரச மர பிரதட்சணத்தை வந்து பெண் குழந்தைங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து மினிமம் வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எந்த அளவுக்கு அரச மர காத்த வந்து சுவாசிச்சு அரச மர பிரதட்சணத்தை வந்து நல்லா ப்ரியாரிட்டி கொடுத்து செய்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 6 மாசத்துல திருமணம் கை கூடினா கூட, ஏன்னா நிச்சயதார்த்தம்னு ஏற்பாடு பண்ணாலே 4 months முகூர்த்த தேதி குறிக்கிறதுக்கு ஆகுது, சத்திரம் கிடைச்சு கல்யாணம் பண்றதுக்கு. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாம் மினிமம் 6 மாசம் இல்லாம இப்பெல்லாம் திருமணம் நடக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு 6 months திருமண பேச்சு ஆரம்பிக்கும் போதே இந்த அரச மர பிரதட்சணத்தை ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்களோட யூட்ரஸ் நல்லா இருக்கும். ஃபர்டிலிட்டி பக்கமே போகாம, அவங்க வந்து ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாம இயற்கையா அவங்களுக்கு நல்லபடியா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அரச மர பிரதட்சணத்தை எல்லாருமே வரவேற்கணும், அதை ஊக்கப்படுத்தணும், பெண் குழந்தைங்க தானாவே விரும்பி பண்ணணுங்கிறத இங்க கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட உரையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. அப்படி சரளமா கொண்டு போயிட்டீங்க. ஆனா என்னன்னா வீடியோ முன்னாடி இருக்கும்போது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கீங்களா, அது ஒரு இதா இருக்கு. சரி, பரவாயில்ல. நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க, நல்ல பரிகார முறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் இதை அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயமாக திருமண தடைகள் விலகும்ன்றது உறுதியான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் கொஸ்டின் செஷன் போகலாம். யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இடையில யாரும் குறுக்கிட்டு பேச வேண்டாம், வரிசைப்படி அழைக்கப்படுவார்கள். முதல்ல திரு சுரேந்திரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க அம்மா. இந்துமதி அம்மா ரொம்ப வணக்கம். நிறைய தகவல்கள் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. தகவல்லாம் ரொம்ப எல்லா தகவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நவகிரக வழிபாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காரிய சித்தி மாலைன்ட்டு தனியா ஒரு இது இருக்குங்களா? இருக்கு, விநாயகருக்கு காரிய சித்தி மாலை இருக்கு. அது வந்து விநாயகர் வழிபாடா? ஆமா, விநாயகர் காரிய சித்தி மாலை தான் பேரே. ஓ அப்படி சொல்லுங்க. ஏன்னா வெறும் காரிய சித்தி மாலைன்னு எனக்கு தெரியல. விநாயகருக்கு. ஓகேம்மா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. இன்னைக்கு நிறைய தகவல் கொடுத்துட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. ஸோ அடுத்து திரு முருகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கும் வணக்கம், அம்மாவுக்கு வணக்கம். தங்கு தடை இல்லாம ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அருமையா சொல்லியிருக்க. இந்த காலத்துல மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் 2 பேருக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழிகாட்டுதல் இருந்தாலே, இந்த வழிகாட்டுதல் அவங்க பின்பற்றினாலே நிறைய திருமணங்கள் கூடிய விரைவில் நடக்கும். இந்த ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கருத்து பரிமாற்றங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு இப்பெல்லாம் நிறைய குறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால ஒரு குடும்பத்திலயும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வழிகாட்டினாங்க. இப்ப அது போல எல்லாம் நிறைய குறைஞ்சு போச்சுங்க. எல்லாருமே கூட்டு குடும்பத்துல இருந்து கருப்பு குடும்பம் ஆயிட்டாங்க, சின்ன சின்ன குடும்பம் ஆயிட்டதுனால அந்த வழிகாட்டுதல் இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகள், நிறைய கல்யாணங்கள் தள்ளி போறது இதெல்லாம் இருக்கு. அம்மா காமிச்சது நல்ல பாரம்பரியத்தை தொட்டு, நம்ம தமிழ் சமுதாயம், தமிழர் சமுதாயத்தை தொட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. நல்ல விசேஷமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கும், ஸ்டார் அகாடமி தளத்துக்கும், அம்மாவுக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை நன்றிக்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றிங்க ஐயா, நன்றி. பொதுவா இன்றைக்கு திருமண வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் பழைய சமூக அமைப்புல இருந்த அளவுக்கு இன்றைக்கு இல்லை. அது ஒரு கிட்டத்தட்ட வரதட்சணை விஷயங்கள் அதிகமாக முன்னிறுத்தப்பட்ட பிறகு இது ஒரு கடைசரக்கு அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒன்று.
ரெண்டாவது எவ்வளவு சவரம் போடுறோம், எவ்வளவு கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரதானமா போச்சு. ரெண்டாவது இந்த பொருத்தம் பார்ப்பது, பொருத்தத்தின் அடிப்படையில் வரனை தீர்மானிப்பது அப்படிங்கறதெல்லாம் நடைமுறையில பார்க்கும்போது அது ஒரு 2ஆம் பட்சமோ 3ஆம் பட்சமோ, இன்னும் சொல்ல போனா ஒரு 7ஆம் பட்சம் 8ஆம் பட்சமா கூட இருக்கு. ஸோ மிக அருமையாக பொருந்தக்கூடிய ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா பையனோ பொண்ணோ கொஞ்சம் கலர் கம்மி அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலையில மக்கள் இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஜாதகம், பையனோட ஜாதகம் கல்யாணம் பண்ணலாங்க அப்படின்னா சொந்த வீடு இல்லை அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய மனோநிலையில மக்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல தொழில் முறையா பொருத்தம் பார்க்க, தொழில் முறையில இருக்கும்போது பொருத்தம் பார்க்க வரும்போது சில நேரங்கள் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரும் பயமே வந்துடும். ஏன்னா மாமியார் இல்லாத வீடு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கூட இன்றைக்கு சில பெண்கள் அல்லது பெண்கள் வீட்டு பெற்றோர் ஜாதகம் பார்க்கறாங்க. என்ன காரணம்னா அந்த அந்த பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, பெரியவங்களை மதிக்க மாட்டேங்குது, உதாசீனப்படுத்துது. இது பெண் பிள்ளைகள் தான் இல்ல, ஆண் பிள்ளைகளுக்குமே பொருந்தும். இது ஒரு தரப்பு இல்ல, என்னுடைய அனுபவத்துக்காக சொல்றேன். உதாசீனப்படுத்துங்க. இந்த பிள்ளைங்க நாளைக்கு போய் அந்த வீடுகள்ல இருந்து கண் கலங்கிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு திரும்ப வந்தா அது நம்ம குடும்பத்தை தானே பாதிக்கும். அதனால மாமியார் இல்லாத வீடா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. இன்னும் சில இடங்கள்ல நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புகள். இப்படி புறச்சூழ்நிலைகளை வைத்து பொருள் சார்ந்த வாழ்க்கை முறை அடிப்படையாக வைத்து திருமணம் என்பது இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கு. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தோம்னா இந்த ஃபெர்டிலிட்டிக்கு, கருக்குன்னு எந்த மருத்துவமனையும் இருந்ததா தெரியல. நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ எண்ணிக்கை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஒரு 10 குழந்தை, 12 குழந்தை, 16 குழந்தை. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டிக்கு 100வது வயசு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம். ஹரித்வார்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 பிள்ளைகள். 100 வயசு வரைக்கும் இப்போ ஹெல்த்தியா இருக்காங்க, கண்ணாடி எதுவும் போடாம இருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த மனோநிலைகள், ரெண்டாவது எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு பண்டமாற்று பரிவர்த்தனை பண்டம்ங்கிற ஒரு மனோநிலைக்கு மாறிடுதோ, அதற்கு பிறகு மனித வாழ்க்கையுமே ஒரு பண்டம். குழந்தைகள் செல்வம் என்ற ஒரு மனோநிலை மாறி குழந்தைகள் பாரம் அல்லது ஒன்று பெற்றால் போதும். ஏற்கனவே ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்றது போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்றதும் போய் இப்ப இன்னைக்கு நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மக்கள் மனதில் வந்துருச்சு. ஸோ இந்த எண்ணங்கள், இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் மனதில் வேறொன்ற இந்த புத்திர பாக்கியம் என்பதும் இன்றைக்கு இந்த சமூக அமைப்புல ஒரு அரிதான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு பக்கம் புத்திர பாக்கியம், மக்கள் பணத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை தீர்மானிப்பது, பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இதெல்லாம் ஓகே ஆகி இருந்து பொருத்தம் இருந்தா பார்க்கறது. இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே ஓகே ஆகியிருந்து பொருத்தம் இல்லைனாலும் பார்க்கறது அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை கணவன் மனைவிகளுக்குள்ளாக வரக்கூடிய முரண்பாடுகள். ஸோ நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா பிரிவினைகளுக்காக லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க வழக்குகளுக்காக. இது எல்லா கோர்ட்ல, ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் விட இந்த டைவர்ஸுக்காக, கணவன் மனைவி பிரிவினைக்காக இருக்கக்கூடிய அந்த வழக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்துல கூட்டமே எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இப்ப இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரமாக ஒத்துழைத்து அவர்களுடைய ஆயுள், சந்ததி, இந்த விஷயங்கள்லாம் விருத்தி செய்து குடும்பத்தை மேன்மையடை செய்வதுகின்ற அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்காக ஏற்படுத்தப்படுகின்ற இந்த திருமண பந்தம் வாழ்க்கையில் பொருள் சார்ந்த வாழ்க்கை முறை, வீடு இருந்தா கல்யாணம், வாகனம் இருந்தா கல்யாணம், கை நிறைய சம்பளம் இருந்தா அடிப்படையான சில விஷயங்கள் தேவை, நான் முற்றிலும் நிராகரிக்க சொல்ல வரல. ஆனால் இந்த மகிழ்ச்சி, மன வாழ்க்கை மகிழ்ச்சியோ, தம்பதியர் சுகமோ, தாம்பத்திய விஷயங்களோ இதை பிரதானப்படுத்தியது அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய ஜாதகத்துல பொருத்தம் எப்படி இருக்கு, 7ஆம் பாவம் எப்படி இருக்கு, குரு எவ்வளவு சுபத்துவமா இருக்கார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இப்ப இவ்வளவு நேரம் அம்மா சொன்னது, எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்ன்றது முந்தைய செஷன்ல எடுத்தது. ஸோ அதனால ஜோதிடர்கள்
நமக்கு இதுல ஒரு கடமை என்ன இருக்கு. அப்ப நாம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெறுமனே ஜாதகம் பார்க்கிறோம், ரைட், பொருத்தம் இருக்கு இல்லைன்னு சொல்றது அப்படின்னா இந்த வேலையை ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. திருமணம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அந்த வரக்கூடிய பெற்றோர்கள்கிட்டயோ அல்லது பெண்ணாக வந்தாலோ பையனாக வந்தாலும் அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது திருமண விஷயம் என்ன, முந்தைய திருமணங்கள் எவ்வளவு உறுதியாகவும் பலமாகவும் இருந்துச்சு, இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் ஏன் மன உறுதி இல்லாமல் போய்விச்சு. அப்ப இது மாறினத்துக்கு சமூகம் வளர்ந்திருக்கு, பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, சொகுசு வாழ்க்கைகள் வளர்ந்திருக்கு, நவீனத்துவம் வளர்ந்திருக்கு. ஆனா மனிதனுடைய மனம், மனிதனுடைய பரந்துபட்ட சிந்தனை, குடும்ப வாழ்க்கைக்குரிய லட்சணங்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கு. அப்படின்னா இது ஒரு ஆபத்தான திசை வழி பயணம். அப்ப மக்களுக்கு இந்த வரனை தேர்ந்தெடுக்கலாம், இந்த வரன் வேண்டாம், இது பொருத்தம் இருக்கு இல்லைன்றது மட்டும் வழிகாட்டுவதோடு ஜோதிடர்கள் தன்னுடைய வேலையை நிறுத்தி கொள்ளாமல் இன்னும் ஒரு படி கூடுதலாக போகி திருமண பந்தம் எப்பேற்பட்டது, திருமணத்திற்கு எதை முன்னிலைப்படுத்தணும், சம்பளமா, சொந்த வீடா, கலரா, உயரமா, குள்ளமா, இதையெல்லாம் விட அந்த ஜாதக பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, இவர்கள் எப்படி ஆயுள் பாவம் ஒற்றுமையா இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பிரதானப்படுத்தி மக்கள் தன்னுடைய ஜோதிட பொருத்தங்களை பார்க்கணும். அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜோதிடருமே குறைஞ்சபட்சம் பொருத்தம் பார்க்க வருகிறவர்கள்ட்ட அவங்க என்ன பிஸி ஷெட்யூலா இருந்தாலும், பிஸி குறைச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கணும், தப்பே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. வெறுமனே பொருத்தம் பார்க்கறது இருக்கு இல்லைன்னு சொல்றதோடு இல்லாம நமக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ நேரம் இருக்கிறவங்க கூடுதலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நேரம் இல்லாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிடமாவது எடுத்து இந்த விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியதும் நம்ம ஜோதிடருடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இந்த தருணத்தில் வைக்கணும்னு விரும்புகிறேன். வேறு யாரும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். யூடியூப்ல ரைட், ஓகே, கேள்வி அப்படிங்கிற விஷயத்துல ஒன்றும் இல்லை. இந்த பதிவு அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ மிக்க நன்றி. நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சுன்னு பதிவு போட்டிருக்காங்க. நம்ம ரகுகுல திலக ரவி ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் சார். நல்ல சிறப்பான தகவல் கொடுத்தீங்க. இதுல ஒரு முக்கியமா நல்ல தகவல் இந்த கதலி விவாகத்துல பெண்களுக்கு தேவையில்லைன்றது ரொம்ப பதிவு செய்ய வேண்டிய விஷயம். இதுல யாருமே சொல்லலை. நீங்க நல்ல சிறப்பா அந்த விஷயத்தை நல்லா பதிவு பண்ணீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் திருமணம் பண்ணன்றது அந்த மருவி அந்த மாதிரி விட்டது. ஆனா இப்போ இந்த 1000 தரம் பொய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணுன்றது அது அப்படியே மருவி வந்ததுதான். அதுல மாற்றமே கிடையாது. அதாவது இந்த தகவலை இங்க சிறப்பா பதிவு பண்ணது உண்மையிலே எப்பவுமே இருக்கும். அதனால ரொம்ப நன்றிமா. ரொம்ப இந்த மாதிரி சிறப்பான தகவல் முன்னே நீங்க கொடுத்துருக்கீங்க, இப்போ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு மீட் ஆயிருக்கு ஐயா. ஐயா உங்களுக்கு மீட். நன்றிங்க ஐயா, ரவி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. அப்புறம் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். எந்த அளவுக்கு திருமண முயற்சி திருமணம் கை கூடினதுக்கு அப்புறமாவாது இந்த பந்தக்கால் நடும் போதே அரசாணிக்கால் பண்றதுங்கிறது ஒரு பழக்கம் உண்டு. இந்த அரச மரம் நடுறதுங்கிறது நம்மளுடைய திருமண வைபவங்கள்ல எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் பண்றது. சோ ஒரு சின்ன அரச மர குத்தீசியாவது அந்த பந்தக்கால வச்சுதான் பந்தக்காலே பண்ணுவாங்க. சோ திருமணத்துக்கு முன்னாடி பெண் வீட்லயும் சரி பையன் வீட்லயும் சரி ஒரு அரச மர கண்ணை நடுறதுங்கிறது ஒரு ஐதீகமா இருந்தது அந்த காலத்துல. அத கொண்டு வரணும் திருப்பியும். அது ஊரெல்லாம் அரச மரம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு ஊருக்கு ஒரு 10 மரமாவது இருந்ததுனாலே அதோட காத்து எல்லாருக்கும் போய் சேரும். அது ரொம்ப புது உயிர்கள் வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இத ரொம்ப ஞாபகமா பண்ணுங்க. அப்புறம் சமீபமா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தெரிஞ்ச ஜோதிடரே லக்ன சஷ்டாஷ்டகத்தை பொருத்தி கொடுத்துட்டாரு. சோ அந்த சஷ்டாஷ்டகம் லக்னத்திலையும் பார்க்கணும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க எல்லாரும்.
சோ லக்ன சஷ்டாஷ்டகம், ராசி சஷ்டாஷ்டகம், மத்தபடி பாக்குற மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிட்ட மாதிரி கொஞ்சம் பாருங்க. இந்த லக்ன சஷ்டாஷ்டகத்தினால அந்த திருமணம் வந்து நல்ல திருமணத்துக்கு முன்னாடியே அது வந்து வேற ஒரு காரணங்களால பிரேக் ஆயிடுச்சு. பட் ஆனா அது பொருந்தணுங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தாக்க அவங்க செகண்ட் ஸ்டெப்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. அது பொருந்தி இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொன்னதுனால லக்ன சஷ்டாஷ்டகம் வந்து அவங்க செகண்ட் ஸ்டெப்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறது நல்லது. இந்த அரசாணிக்கால் அப்படிங்கிற கான்செப்ட்ல திருமணத்துக்கு முன்னாடி பையன் வீட்லயும் சரி பொன் வீட்லயும் சரி ஒரு அரச மரம் நடுறது, அது நட்டு வேரூனி அது வளர்ற வரைக்கும் அதை பாதுகாத்து அதை பூமிக்கு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த செஷன் மூலமா. ரைட், நல்ல நல்ல தகவல்மா. ஸோ அடுத்து ரவி பெண்ணாகரம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் சார். நம்ம 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுல மறைஞ்சு இருக்குதுமா, அதுக்கு நம்ம பரிகாரம் இல்ல அது நம்ம அந்த 5 இப்ப நம்ம சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே வந்து எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அதுக்குதான் பண்ண சொல்லியிருக்கோம். சோ 5ஆம் அதிபதி யாரோ அவர் 8ஆம் இடத்துல என்ன சாரம் எடுத்திருக்காரு, அவருடைய ஷட்பலங்கள் என்னன்னு பாருங்க. சரிங்கம்மா. அந்த 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி எடுத்த சார பொதுவா வந்து 5ஆம் அதிபதியை விட 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்ததுனாக்கா அந்த கிரகம் நல்லா இருந்தாலே அந்த 5ஆம் இடத்துக்குரிய பலன் அதுல கிடைச்சிடும். 5ஆம் இடத்துல யாருமே இல்ல அப்படின்னாதான் 5ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு நம்ம பாக்கணும். அப்ப 5ஆம் இடத்துல யாரும் இல்லாத பட்சத்துல 5ஆம் அதிபதி 8ல இருந்தாருனாக்கா அப்ப 8ஆம் அவர் என்ன சாரம் எடுத்திருக்காரு அந்த சாரநாதனும் அம்சத்துல எப்படி இருக்காங்கிறத வச்சுட்டு அவங்களோட தசாபுக்தி வந்தா மட்டும்தான் அது இம்மீடியட்டா தொந்தரவு பண்ண போகுது. இல்லைன்னா அதோட தசாபுக்தி காலத்துலதான் அது தொந்தரவு செய்ய போகுது. அந்த தசாபுக்தி காலங்கள்ல புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்டதோ இல்ல திருமண முயற்சி எதுனா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கான வழிபாடாவோ நம்ம சொன்னதுல எது வேணா செய்யலாம். சரிங்கம்மா, சரி, நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா ரவி ஐயா, நன்றி. நன்றிங்க, நன்றி. ஸோ அடுத்து திரு மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் சார். அந்த கோச்சாரத்துல அந்த குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது அந்த திருமணம் கை கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்க, அது எந்த வகையில பிராக்டிக்கலா ஒத்து வருது அப்படிங்கிறத, அது இல்லாட்டாலும் அதை ஈடுபடலாம், திருமணத்தை அதை நடத்துறதுக்கு முற்படலாமா? கண்டிப்பா முற்பட்டலாம். கோச்சார ரீதியா 2, 5, 7, 9ல குரு வரும்போது அது ஒரு குட் டைம், அவ்வளவுதான். அதுக்கு பேர் குரு பலம் கிடையாது. போன செஷன்லயே நம்ம அதை சொல்லியிருக்கோம். குரு பலம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வேற அப்படின்னு. அந்த வகையில அது வந்து ஒரு குட் டைம். அதனால அந்த நேரத்துல தசா புக்தி ஒரு வேலை நல்லா இல்லைன்னா கூட நமக்கு அந்த குரு பயிற்சி நல்லா இருந்தா ஒரு செய்யற விஷயத்த ஒரு சுமூகமா ஓரளவுக்கு சிரமம் இல்லாம நடத்துறதுக்கு அது உதவி செய்யுமே தவிர அது செய்யற எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். வேலைக்கோ படிப்புக்கோ ஆரோக்கியத்துக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும், திருமணத்துக்கு மட்டும்தான் இல்ல. அந்த வகையில அதுல நம்ம திருமணத்துக்கும் எடுத்துக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால குரு பயிற்சி வந்து நமக்கு இந்த சுபஸ்தானத்துல இருந்தாதான் நமக்கு வந்து திருமணம் கை கூடும் அப்படிங்கிற மாதிரியே அதை வந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அந்த கான்செப்ட் வந்து நம்ம ஒடுக்க வேண்டியது இல்லை. குரு நமக்கு சப்தமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இது திருமணத்துக்குரிய தசா புக்திகள் அனுகூலமா இருந்தாலே போதுமானது. ரைட், நன்றிங்க. நன்றிங்க ஐயா மோகன், நன்றி. ஸோ அடுத்து சார் ரவிக்குமார் சார் மீட் பண்ணுங்க. அடுத்து ராதிகா மேடம், அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நீங்க சஷ்டாஷ்டகத்தை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகமும் சஷ்டாஷ்டகமா வரக்கூடாதுன்றாங்களே. இப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குதுன்னா மத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அது 12ல இருந்து தசை நடத்துதுன்னா அது எப்படி மேடம் பார்க்கணும்? அதுவும் இல்லாம இப்போ சஷ்டாஷ்டகம் அனுகூலமா இருந்தா எடுத்துக்கலாம், ராசிக்கு மட்டும்தான் பார்க்கணும்ன்றாங்க. இல்ல இல்ல, லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டுத்துக்குமே அனுகூலம் பிரதிகூலம் ரெண்டுமே அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப இருக்கிற பெண் குழந்தைங்க ரொம்ப இண்டிபெண்டா வளர்ந்துட்டாங்கம்மா. அவங்க வந்து ரொம்ப இந்த அந்த காலம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதோ இல்ல அமைஞ்ச வாழ்க்கைய வாழ்றதோ இல்ல. அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அனுபவமின்மை இருக்கு.
சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியறது இல்லை. எதுக்கு அந்த இடத்துல அனுகூல சஷ்டாஷ்டகம் சண்டை போட்டு சமாதானம் ஆகுறதுன்னா பசங்களுக்கு வரதே கிடையாது. நம்ம அந்த மாதிரி மனஸ்தாபம் வரக்கூடிய அமைப்புள்ள ஜாதகங்களை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. லக்ன சஷ்டாஷ்டகமும் கண்டிப்பா, ஏன்னா சஷ்டாஷ்டகம் புத்திர தோஷம் தான் பழமொழியே. சோ அப்ப அனுகூலமாவது பிரதிகூலமாவது அந்யோன்யத்தை பாதிக்கும். அந்யோன்யத்தை பாதிக்கும் போது அது எதுக்கு நம்ம சேர்க்கறது? புக்தியில சஷ்டாஷ்டகமா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓ, இப்போ ஒருத்தருக்கு சனி திசை 11ல இருந்து நடத்துது, இன்னொருத்தங்களுக்கு அது 10ல இருந்து நடத்துது அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த லக்ன சஷ்டாஷ்டகம் ராசி சஷ்டாஷ்டகம் கம்பல்சரியா பாக்கணும். ரஜ்ஜு பொருத்தம் கூட பார்க்காம பண்ணலாம், ஏக நட்சத்திரம் பண்ணலாம். இப்போ ஒரு மக்கத்துக்கு அஸ்வினி கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆயில்யத்துக்கு கேட்ட கூட பண்ணுங்க. ஆனா வந்து சஷ்டாஷ்டகம் கம்பல்சரி பார்க்கணும். ஆமாங்க மேடம், நீங்க சொன்னது உண்மை மேடம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லாம என்னோட ஓன் சிஸ்டருக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, தம்பிக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இல்ல. அவங்க எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து நல்லாதான் இருக்காங்க. அது ஒண்ணும் பாதிக்காது. ரஜ்ஜு பொருத்தம் கூட விட்டு கொடுக்கலாம். வேலை பொருத்தம் கூட நமக்கு வந்து இந்த சஷ்டாஷ்டகத்துல வந்துரும். மீதி 5 நட்சத்திரத்தையும் கூட பண்ணிக்கலாம். ஆனா சஷ்டாஷ்டகம் கம்பல்சரி பார்க்கணும். சரிங்க மேடம். ஆனா சிலது வந்து ஒரே ஏகராசி ஏக நட்சத்திரம் கிடையாது, பண்ணலாம். நன்றி. ஏன்னா இந்த நாடி பொருத்தம் வரும்போது நமக்கு ஒரே நாடியா வரும். புத்திரஸ்தானத்தை வச்சு அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்க மேடம். நன்றிங்க மேடம். ஐயா நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுக்காக மக்கள் இந்த சிறப்புரை கேட்டு இதில் கிடைத்த விஷயங்களை அவங்களுடைய ஜோதிட விஷயத்துக்கு அப்ளை பண்ணி தங்கள் நிலையை ஜோதிட விஷயத்தை மேலும் மேலும் உயர்த்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு சிறப்புரை நிகழ்த்த வந்த மதிப்பிற்குரிய சகோதரி இந்துமதி மேடம் அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.